வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஓகேங்க. போன வாரமே சொன்ன எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்னு. மெதுவா வரீங்க. ஒருத்தருக்கு அட்மிட் கொடுக்கும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 6:50 6:55 உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா 7 மணிக்கு கரெக்டா கிளாஸ் ஆரம்பிக்க வசதியா இருக்கும். இப்ப எல்லாருடைய டைமும் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி லேட் பண்ணீங்கன்னா. சரிங்க, நீங்க கிளியர் பண்ணிட்டு வகுப்புக்குள்ள போலாம். உள்ள வரவங்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். சார் தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. சந்திரசேகர் சாருடைய மேல வந்து தெரியுது பாருங்க, பின் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலயே எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிதான் வகுப்பு பார்க்க போறோம். இப்ப ப்ரேயர் பண்ணிக்கலாம் எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. பெற்ற தாய் தந்தையினை வணங்கிக் கொள்வோம். இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரது பொற்பாதமும் தொட்டு மனப்பூர்வமாகவும் மானசீகமாகவும் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு இன்றைய வகுப்பினை ஆரம்பிக்கின்றோம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, அந்த குழந்தை பிறந்ததும் அந்த இருப்பு ஒண்ணு போன வாரம் நோட்ல பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டோம் இல்லைங்களா? அந்த இருப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதைய சந்திரன் நின்ற டிகிரியை வச்சு நம்ம அந்த இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சார் சொல்லி தருவாங்க. சந்திரசேகர் சார் தான் இன்னைக்கு நடத்த போறாங்க. எல்லாரும் அவங்க மேல தெரியுறத பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, தேங்க் யூ மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் விஜேஷ் மேம் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன். ஆக்சுவலா ஒரு ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னா இந்த இருப்பு கண்டுபிடிக்கிறதுன்றது நமக்கு பஞ்சாங்கத்துல எல்லாமே நாளிகை வினாளிகை கணக்கு தான். ஆதி அந்த பரம நாளிகை அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்ல, சந்திரனுடைய அந்த டோட்டல் லென்த், அதுவும் இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, கர்ப்ப செல் போக இருப்பு எவ்வளவு வச்சு தசா இருப்பு கண்டுபிடிக்கிறது ப்ராசஸ். பட் அதுக்குள்ள போனா ரொம்ப லென்த்தா போயிடும். அதுக்கு பஞ்சாங்கம் அதுவுமே சொல்லித்தரோம். இது முடிச்சிட்டு அதுவுமே சொல்லித்தரோம். அதுவும் சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. உங்களுக்கு எல்லாருக்குமே சாஃப்ட்வேர்ல ஆப்லயே வந்துடும் தசா இருப்பு. இருந்தாலும் சந்திரன் டிகிரியை வச்சு அந்த இருப்பு எவ்வளவு வருஷம் எவ்வளவு மாசம் எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றது ஒரு சிம்பிள் மெத்தட். சிம்பிள் இல்ல, கொஞ்சம் மெனக்கிடணும், தனக்கு நிறைய போடணும். கான்செப்ட் சொல்லித்தரேன். ஓகே, இது சும்மா உங்களோட நாலேஜ் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிளாஸ்க்குள்ள போலாம். நம்ம உங்க எல்லாருக்கும் நான் பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கேன் see the presentation slides. சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்குறேன். ஒரு ஜாதகம் எடுத்தா இந்த இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. சந்திரன் நின்ன பாகை கலை விகலை. விகலையும் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டா துல்லியமா சாஃப்ட்வேர்ல வர அதே வேல்யூ வந்துடும். விகலை இல்லாமலே போடலாம், பாகை கலை மட்டும் வச்சுமே போடலாம். அதுவும் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஒரு 4 நாள் 2 நாள் முன்ன பின்ன வரலாம், அவ்வளவுதான் இருக்கும் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் வராது அதுவுமே. சரியா? ஸோ பிரசன்டேஷன் சைஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்பப்போ தமிழும் சேர்த்திருப்பேன். எங்க புரியலனாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க, வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சந்திரனோட டிகிரி. உதாரணத்துக்கு விருச்சகத்துல ஸ்கார்பியோன்றது விருச்சகம். விருச்சகத்துல 10 டிகிரி 30 கலை 28 விகலையில சந்திரன் இருக்கிறதா ஒரு கற்பனை. முதல் உதாரணத்துக்கு நம்ம ஒரு 4-5 உதாரணம் பார்க்க போறோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இந்த நட்சத்திர முடிவு மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவோட நட்சத்திரம், கேதுவோட தசா வருஷம் 7 வருஷம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சுக்கிரனா 20 வருஷம் எல்லாம் தரவா இருப்பீங்க. அதுல அடிஷனலா கடைசியா ஒரு காலம் கொடுத்திருக்கேன், நட்சத்திர முடிவு. இப்ப கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி ஆகட்டும், மகம் ஆகட்டும், மூலமாகட்டும் எல்லாம் நெருப்பு ராசியில இருக்கும். மேஷத்துல, சிம்மத்துல, தனுசுல. மேஷத்துல 0 டிகிரியில ஆரம்பிச்சு 13 டிகிரி 20 கலையில முடியும். கேதுவுடைய நட்சத்திரம் எதுவா இருந்தாலும் சரி, அது அஸ்வினிக்கும் பொருந்தும், மகத்துக்கும் பொருந்தும், மூலத்துக்கும் பொருந்தும். உங்களுக்கு யாரா இருந்தாலும் ஜாதகம் பார்த்தாலே அவங்க ஜாதகரோட நின்ன நட்சத்திரம் என்ன, நட்சத்திர அதிபதி யாரு எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம்.
நோட் குறிச்சு வச்சுக்கோங்க. நான் ஏதாவது குரூப் வந்துச்சுன்னா குரூப்ல இந்த பிரசன்டேஷன் ஃபுல்லா ஷேர் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் போடுறேன். இந்த ஒரு அட்டவணை சந்திரன் டிகிரி, கேதுக்கு நட்சத்திர முடிவு 13.20, சுக்கிரனுக்கு நட்சத்திர முடிவு 26.40, சூரியனுக்கு நட்சத்திர முடிவு 40/10. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களான சூரியன், செவ்வாய், குரு, இதுக்கு மட்டும் 2 நம்பர் வரும். ஓகேவா? அது விளக்கம் பின்னாடி தரேன். கணிதம் போடும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நட்சத்திர முடிவுன்றது 40 இல்லாட்டி 10 சூரியனுக்கு. சந்திரனோட நட்சத்திரத்து எல்லாமே 23.20 தான் நட்சத்திர முடிவு. இது பாகை, இது கலை. விகலைன்றது 0 தான் வரப்போகுது, 0 விகலை, அதனால போடல. செவ்வாய்க்கு 2 வேலை வரும், ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதால. 1 6:40 இல்லாட்டி 36:40. ராகுக்கு 20 டிகிரில முடியும், குருவுக்கு 3 டிகிரி 20 கையில முடியும், இல்லாட்டி 33:20 தான் இருக்கும். அது சனிக்கு 16.40, புதனுக்கு 30.00. இதெல்லாம் குறிப்பு எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இது நோட், அந்த நட்சத்திர முடிவு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன், இல்ல எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்லைடு போலாம். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காலபுருஷன் தான். யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் சார் சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடு போலாம். இது என்னன்னா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் 12.20 டிகிரி வரைக்கும் இருக்கும். 13.20 கொஞ்சம் 13.20 வரைக்கும் கேது நட்சத்திரம் இருக்கும். அதுதான் அங்க கேது கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 26.40 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கும். அந்த நம்பர் தான் அங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சூரியன் ஒரு பாதம் இருக்கும், பக்கத்து கட்டத்துல 10 பாதம் இருக்கும், 10 டிகிரி இருக்கும். அந்த 3 பாதம், அந்த 10 டிகிரி இது கூட சேர்த்து 40ங்கிற நம்பர் கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்டத்துல 10 டிகிரி இருக்குங்கிறத அதை பார் போட்டு 10 கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்தீங்கன்னா அது புரிஞ்சிடும். இந்த ஒரு பேஜ் மட்டும் இந்த நம்பர் மட்டும் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா போதுமானது. நான் குரூப்ல கூட ஷேர் பண்றேன், மேம் கிட்ட அனுப்புறேன், ஏதாவது குரூப்னாலும் போட்டு விடுறேன், அதுலயே ஷேர் பண்றேன். இது சார் போட்டு விடுவீங்க, நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நான் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் நோட் பண்ணிட்டா கொஞ்சம் உள்ள போகும், எழுதுனீங்கன்னா உள்ள பதியும். அடுத்தது அந்த நட்சத்திரம் எண் டிகிரி பார்த்தோம் இல்லையா? கேதுனா 13.20, சுக்கிரன்னா 26.40, சூரியன்னா 1:40 இருக்கலாம், 10 இருக்கலாம். அது மைனஸ் சந்திரன் டிகிரி. சந்திரன் டிகிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நோட் பண்ணணும். பாகை, கலை, விகலை. நம்ம உதாரணத்துக்கு அந்த விருச்சகத்துல 10 டிகிரி 30ன்றது சனி பகவானோட நட்சத்திரம், ஒரு அம்சம் வரும். பின்னாடி ஸ்கிரீன்ல பாருங்க, சனிக்கு 16:40 கொடுத்திருப்பேன். ஹைலைட் பண்ண தெரியுதா? சனிக்கு 16:40. அந்த 16:40 மைனஸ் 10:30. நம்ம உதாரணத்துக்காக ஒரு உதாரணம் 10, 30, 28 போட்டிருக்கேன். வெறும் பாகை கலை எடுத்தா 10, 30, விகலையும் சேர்த்தா 28 விகலை வருது. சோ முதல் ஸ்டெப், அந்த முடிவுல இருந்து சந்திரன் நிக்கிற டிகிரி வரைக்கும் இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான சூத்திரம், ஃபார்முலா என்னன்னா அந்த முடிவு மைனஸ் சந்திரன் டிகிரி. இது நீங்க கால்குலேட்டர்ல போட முடியாது. சில சமயம் 40ல போடணும்னா நீங்க 60 மாத்தணும். இங்க தசமம் கிடையாது, 100க்கு கன்வெர்ட் ஆகாது. திஸ் இஸ் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் a decimal சிஸ்டம். இங்க எல்லாமே நமக்கு பாகை, கலை கிட்டத்தட்ட கிளாக் சிஸ்டம் தான். 60க்கு மாத்திரமா இருக்கும், அதான் தெரியும் நினைக்கிறேன். 16:40 10, 30 போச்சுன்னா 40, 30 அப்படியே போயிடும். 10, 16ல 10 போச்சுன்னா 6 டிகிரி 10 கலை. இப்ப இன்னும் துல்லியமா போகணும்னா இந்த 16:40 மைனஸ் 10, 30, 28 வரும். இதை எப்படி கழிக்கிறது? அப்ப 40 கலையில ஒரு கலையை குறைச்சாச்சுன்னா 39 கலை 60 விகலையா மாறிடும். ஏன் 60னா 0 28 போகாதுன்றதுக்காக 60 மைனஸ் 28 32. அந்த 40 ஒரு கலைன்றது 60 விகலை, அதனால 60 விகலையாக்கி ஒரு கலையை குறைச்சிருக்கும். 39ல 30 போச்சுன்னா 9 கலை, 16 டிகிரில 10 டிகிரி போச்சுன்னா 6 டிகிரி. வெறும் பாகை கலை மட்டும் எடுத்தா 6 டிகிரி 10 கலை. அந்த விகலையும் சேர்க்கும் போது 6 டிகிரி 9 கலை 32 விகலை. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்.
இந்த கணக்கை போட்டாச்சுன்னா இந்த பாகை கலை விகலை எடுத்துட்டீங்கன்னா இல்ல அட்லீஸ்ட் பாகை கலை எடுத்துட்டா கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல புரிஞ்சிச்சுனாலும் புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். இந்த 1640 வந்து ஆதித்ய நட்சத்திரம் முடியுங்களா? ஆமா, சனியோட நட்சத்திரம் முடியும். நம்ம உதாரணத்துக்கு சனியோட நட்சத்திரம் எடுத்திருக்கோம் இந்த ஜாதகத்துல இருந்து. சரிங்க சரிங்க. ஆதித்ய நட்சத்திரம் முடிவுல இருந்து சந்திரன் நட்சத்திரத்தை கழிக்கணும். ஆமாங்க. சரிங்க சரிங்க. ரைட். அதான் பாகை கலை மட்டும் வச்சு ஆரம்பிச்சு போடலாம். துல்லியமா வேணும், சாஃப்டான வர அப்படியே மேட்ச் ஆகணும்னா பாகை கலை விகலையும் சேர்த்து போடணும் நீங்க. அவ்வளவுதான். வேற யாருக்கா சந்தேகம்? புரியலன்னா இன்னொரு தடவை கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க. இது முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப் தெரிஞ்சா கடந்து போயிடலாம். அப்ப இன்னொரு கடைசி ஸ்டெப் மட்டும் இருக்கும். இது புரிஞ்சு இதுல டவுட் இருந்தா கேளுங்க ஃபர்ஸ்ட். அப்ப ஒவ்வொரு சந்திரன் நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய யாரும் மீட் போடலன்னு நினைக்கிறேன். சந்திரன் நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அளவு தெரிஞ்சு அப்ப சந்திரன் நிக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எஸ், இதுதான் ஸ்டெப் 3. சரிங்க சார். அதுக்குதான் உங்களுக்கு இந்த அட்டவணை உபயோகமா இருக்கும். அந்த முடிவு தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திர முடிவு. அவர் ஒருத்தர் கேது நட்சத்திரத்துல பிறந்தா 13:20 இருந்து கழிக்கணும் சார் சந்திரன் டிகிரியா. ரைட்டா? இப்ப அடுத்த ஸ்டெப் போலாமா? சரி. இது பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா சின்ன விஷயம்தான். ஒரு நட்சத்திரோட அளவு, ஒரு நட்சத்திரம்ன்றது 4 பாதம் இருக்கும். மொத்தமா 13 டிகிரி 20 கலை. ஒரு பாதம்ன்றது 3 டிகிரி 20 கலை. 3 டிகிரின்றது 3 × 60 180. ஒரு 20 கலை மிச்சம் இருக்கு. 180 + 20ன்றது 200 கலை. ஒரு பாதத்தோட அளவு பாகை கலையா சொன்னா 3 பாகை 20 கலை. ஆனா ஒரு பாதத்தோட அளவு 200 கலையா மாத்தலாம். அப்போ ஒரு நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கு. 200 × 4 800 கலை ஒரு நட்சத்திரத்துடைய டோட்டல் அளவு. அதுதான் இங்க 13 டிகிரி 20 நிமிஷம். பாருங்க, 13 டிகிரி 20 நிமிஷம்ன்றது 13 × 60 + 20. இந்த 20 அப்படியே வச்சிருக்கோம். பாகையை கலையா மாத்திரம். ஒரு பாகைன்றது 60 கலை. 13 × 60 + 20. 13 60 780 + 20 800 நிமிஷம். அந்த நிமிஷத்தை விகலையா மாத்தும் போது, கலைகளை விகலையா மாத்தணும்னா ஒரு கலைன்றது 60 விகலை. அப்ப 800 கலைன்றது 800 × 60 48,000 விகலை. இங்கிலீஷ்ல செகண்ட்ஸ் சொல்லுவோம், மினிட்ஸ் செகண்ட் சொல்லுவோம். டிகிரி மினிட் செகண்ட்ஸ். பாகை கலை விகலை. இப்ப பேலன்ஸ் இருக்கிற மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு டிகிரி வந்திருக்கும். போன ஸ்லைட் பாத்தீங்கன்னா இந்த 6 9 32 இல்ல வெறும் 6 10 வந்திருக்கு இல்லையா? அத இப்ப 6 டிகிரி 10 கலை. 6 × 60 + 10 360 + 10 370 கலை இல்ல 370 மினிட்ஸ். இப்ப விகலையா மாத்தணும்னா இந்த 370 நம்ம விகலை கணக்கு போடும்போது என்னச்சு? 6 டிகிரி 9 கலை 32 விகலை வந்துச்சு. 6 டிகிரி 9 கலை 32 விகலை. அப்ப என்ன பண்ணும்? அந்த 6 பாகை என்றது 6 × 60 360 கலை பிளஸ் ஒரு 9 கலை 369 கலை. ஏன்னா இங்கே கலைக்கு கணக்கு கொடுத்துட்டேன், அதனால இங்க ரொம்ப தெளிவா கொடுக்கல. 369 கலை பெருக்கல் 60 விகலையா மாத்திரம், ஃபுல்லா செகண்ட்ஸுக்கு மாத்திரம். பிளஸ் ஒரு சச்சம் 32 விகலை இருக்கு. 369 × 60 கால்குலேட்டர்ல போட்டுக்கலாம், கையிலே போடலாம். 22,140 பிளஸ் ஒரு 32 22,172 செகண்ட்ஸ். இதுல நிப்பாட்டுறேன். இந்த கன்வர்ஷன்றது பாகை கலையை எல்லாமே ஒண்ணு ஃபுல்லா கலையா மாத்திக்கோங்க, இல்ல ரொம்ப துல்லியமா வேணும்னா விகலையா மாத்திக்கோங்க. நான் சிம்பிளா கணக்கு போட்டுக்கிறேன், எனக்கு 2 நாள் 3 நாள் அட்ஜஸ்ட் பரவாயில்ல, அந்த வித்தியாசம் பரவாயில்லன்னா பாகை கலையோட நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு கரெக்டா வேணும், 4 லெவல் கரெக்டா வேணும்னா விகலையும் சேர்த்து கணக்கு போடணும். அது கொஞ்சம் சிரமம், அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லா விகலையில மாத்திட்டு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல போடுற அதே இருப்பு வந்துடும் உங்களுக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல திரும்ப ரிப்பீட் பண்ணா பண்றேன்.
இல்ல இதுல என்ன புரிஞ்சது என்ன புரியலன்னு சொல்லுங்க, பொறுமையா போலாம். இந்த ஒரு 1/2 முடிச்சிடும் நான் கிளாஸ். நீங்க டவுட் கேட்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ பொறுமையா போலாம். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன புரியுது புரியலன்னு சொல்லுங்க. இதுல இப்ப சொன்னது எனக்காவது புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க. புரிஞ்சதுன்னா டவுட் கேட்கறதுனா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லைங்களா? அடுத்த ஸ்லைட் போலாமா? சரி, நான் அடுத்த ஸ்லைட் போறேன். கிளாஸ் முடிஞ்சு நீங்க டவுட் கேட்கலாம். எப்ப வேணா இந்த ஸ்லைட் வேணாலும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண நான் ரெடி. ஐயா இதையே திரும்ப ஒன்ஸ் சொல்லாங்கய்யா. உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். வணக்கம் சார். சரியா கேட்கலாமா? திரும்ப சொல்லுங்க. வணக்கம் சார். என்ன இப்போ ஜாயின் பண்ணேன். இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? சரி, ஓகே. ஃபாஸ்டா ஒரு ரீகால் பண்றேன். ஓகே சார். ஒரு ஜாதகத்துல சந்திரன் நிக்கிற டிகிரி, பாகை, கலை, விகலை தெரிஞ்சுக்கணும். நம்ம அது குறிச்சு வச்சுக்கணும். அதை வச்சுதான் அது கணிதமே போட போறோம், இருப்பு கணிதம். அந்த சந்திரன் யார் சாரம், கேது சாரமா ராகு சாரமா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்காக ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். இந்த தசா வருஷம் தெரியணும். சந்திரன் யார் சாரத்துல நிக்கிறாரு, சாரநாதன் யாரு, நட்சத்திராதிபதினு சொல்லுவோம் இல்லையா? சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி, ஜென்ம நட்சத்திராதிபதி, அவரோட தசா வருஷம் நமக்கு கணக்கு தேவைப்படும். பின்னாடி வரும் அது கணக்கு. இந்த நட்சத்திர முடிவு தெரியணும். இது பிக்ஸ்ல மாறாது. கேதுனா 13.20. இந்த அட்டவணை குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அடுத்த ஸ்டெப் போறதுக்கு இதுல இருந்து தான் கழிக்க போறோம். ஃபார்முலா அந்த நட்சத்திர முடிவு டிகிரி மைனஸ் சந்திரன் டிகிரியை கழிக்கணும். கழிச்சு பாகை, கலை, வினாளிகை அளவுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்த ஸ்டெப் அந்த பாகை கலை எல்லாமே ஒண்ணு கலையா மாத்திக்கணும், இல்ல ரொம்ப துல்லியமா வேணும்னா அதையும் விகலையா மாத்திக்கணும். இந்த விகலைய லெவல்ல மாத்துறது நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். பேலன்ஸ் 6 டிகிரி 10 கலை இருக்கு, இல்ல 6 டிகிரி 9 கலை 32 விகலை இருக்கு. 6 10 6 9 32 ரெண்டுத்துக்கும் கணக்கு போட்டு அது எவ்வளவு நிமிஷமா மாறும், இல்ல எவ்வளவு செகண்ட்ஸா மாறும், எவ்வளவு கலையா மாறும், எவ்வளவு விகலையா மாறும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தான் கிளாஸ் போயிருக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ்டர் பூரணி பிந்து மேடம். சார் புரிஞ்சுதுங்க சார். சரி, ஓகே. சொல்லுங்க. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஐயா அந்த விகலையா மாற்ற எல்லாம் டிவைட் பண்றது எதுலங்கயா பண்றது? நம்ம டிவைட் பண்ணலையே. எங்க டிவைட் பண்ணி 60ல டிவைட் பண்ணணுமா? விகலைய டிவைட் பண்றது 60ல டிவைட் பண்ணிக்கணுமா? இல்ல, ஒரு பாகையில 60 கலை இருக்கு. இப்போ ஒரு பாகைனா 60 கலை, 3 பாகைனா 3 × 60 180 கலை. ஒரு கலையில 60 விகலை இருக்கு. இப்ப 5 கலையில 5 × 60 300 விகலை இருக்கும். ஓகேங்க, அவ்வளவுதான் சூட்சமம். 60 தான், மல்டிப்ளை பை 60. இங்க எதுவுமே டிவிஷன் நம்ம இன்னும் அதுதாங்க டிவிஷனே போல வெறும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணிருக்கோம். மல்டிப்ளை பண்ணனும். சரி, பாத்தீங்கன்னா 6 டிகிரி 10 கலைன்றது 6 × 60 பிளஸ் இந்த 10 கலை அப்படியே இருக்கு. 360 கலை பிளஸ் 10 கலை 370 கலை. வெறும் 6 டிகிரினா 6 × 60 360 கலை தான் இருக்கும். கூட ஒரு 10 கலை இருக்கிறதால 360 கூட்டல் 10 370. விகலையா மாத்தும் போது 6 டிகிரி 9 கலை 32 விகலை. 6 டிகிரி 9 கலை. 6 டிகிரின்றது 6 × 60 360 பிளஸ் ஒரு 9. இப்போ 369 கலை இருக்கு. அது விகலையா மாத்திரம் இன்ட்டு 60, அது 22,140. ஒரு சொச்சம் 32 விகலை இருக்கு. அதை கூட்டினா ஃபைனல் ஆன்சர் 22,172. இதுக்கு அடுத்தது ஒரே ஸ்டெப் தான், 2 ஸ்டெப் இருக்கு இன்னும். ஸோ அதனால அப்பப்ப நான் ஸ்டாப் பண்றேன், பொறுமையா போறேன். எப்ப டவுட்னாலும் கேளுங்க. ஏன்னா பொறுமையா உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு விளக்கமா ஒரு வரைபடமாவே கொடுக்க போறேன். நிறைய ஸ்டேஜ் வரப்போகுது. அடுத்த முக்கியமான இதுதான் இந்த சூத்திரம், ஃபார்முலா. தசா இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் எவ்வளவு நிமிஷம் இருக்கு, தசா வருஷம் எவ்வளவு, ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். ரிமைனிங் மினிட்ஸ் இன்டு தசா இயர்ஸ் டிவைடட் பை 800 மினிட்ஸ். ஏன்னா ஒரு நட்சத்திர பாதத்தோட அளவு, முழு நட்சத்திரம் 800 நிமிஷம் பார்த்தோம். நம்ம இங்க விளக்கத்திலே இந்த சைட்ல பார்த்தோம் இல்லையா, 800 நிமிஷம் 48,000 செகண்ட். சோ நீங்க மினிட்ஸ்ல கணக்கு போட்டா அந்த பேலன்ஸ் மினிட்ஸ் இன்டு தசா வருஷம் டிவைடட் பை 800.
இல்ல நான் துல்லியமா கணக்கு போட போறேன்னா விகலையா மாத்தின மீதி விகலை எவ்வளவு விகலை பேலன்ஸ் இருக்கு இன்டு தசா இயர்ஸ் டிவைடட் பை 48,000 விகலை. ரெண்டுமே போட்டிருக்கேன். நம்ம 370 இதெல்லாம் போன சைடுல இருக்க நம்பர்ஸ். 370 நிமிஷம் 22,172 செகண்ட். 370 இந்த 19 சனியோட நம்ம எடுத்து உதாரண ஜாதகம் எடுத்தது சனியோட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அப்ப 370 into 19 சனி வருஷம் டிவைடட் பை 800 இதை போட்டீங்கன்னா 8.78 ஒரு கால்குலேட்டர் அப்படியே போட்டுடலாம். 370 into 19 டிவைடட் பை 800 போட்டா இங்க என்ன நம்பர் வந்து அப்படியே எழுதுங்க 8.78. இது பாருங்க 22,172 into 19 டிவைடட் பை 48,000. ஏன்னா மொத்தமா அந்த அளவு வந்து ஒண்ணு 800 கலை இல்ல 800 into 60 48,000 விகலை. விகலை கணக்குல போடும்போது 8.779187 நம்பர் வருது. கிட்டத்தட்ட 8.78. இதுவும் 8.78 தான். ஒரு நாள் 2 நாள் வித்தியாசம் வரலாம். அதுக்காக நான் பாகை கலை மட்டும் வச்சியும் போட்டுக்கிறனாலும் இதே இடம் நிப்பாட்டிக்கலாம். நீங்க இல்ல ரொம்ப துல்லியமா வேணும்னா இந்த மெத்தட் போகலாம். நீங்க இதுதான் முக்கியமான சூத்திரம் தசா இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம இதற்கு என்ன பண்ணிருக்கோம், சந்திரன் டிகிரி எடுத்தோம். நட்சத்திர முடிவுல இருந்து சந்திரன் டிகிரி கழிச்சு அதை ஒண்ணும் கலையா மாத்தணும் இல்ல விகரையா மாத்தணும். அதான் உங்களுக்கு பிரிச்சு ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன். வேற எதுவும் பண்ணல. சந்திரன் டிகிரி எடுத்தோம். இந்த நட்சத்திர முடிவு வந்து பேலன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு அட்டவணை கொடுத்தேன். நட்சத்திர முடிவு மைனஸ் சந்திரன் டிகிரி. இதுதான் வந்து பாகை கலையில வரும். பாகை கலை விகலை அளவுல வரும். இதை ஃபுல்லாவே நிமிஷமாவோ இல்ல செகண்ட்ஸாவோ மாத்திட்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ரிமைனிங் மினிட்ஸ் நமக்கு வந்து ஆன்சர் இந்த 370 22,172 இந்த ஆன்சர் தான் ரிமைனிங் மினிட்ஸோ ரிமைனிங் செகண்ட்ஸோ. தசா வருஷம் இது அந்த ஒரு அட்டவணை கொடுத்தேன் இல்லையா, சனி தசனா 19 வருஷம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 800 ஃபிக்ஸ்டு இல்ல விகலையில போட போறோம்னா இது கான்ஸ்டன்ட் 48,000 மாறாது. இந்த வந்த ஆன்சர் இன்டு தசா வருஷம் டிவைடட் பை டோட்டல் டியூரேஷன். மினிட்ஸ்னா மினிட்ஸ்ல போடணும். இங்க செகண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா செகண்ட்ஸ்ல 48,000 போடணும். மினிட்ஸ்ல போட்டீங்கன்னா 800 மினிட்ஸ் போட போறீங்க. இது ஒரு நம்பர் வரும் 8 பாயிண்ட் சம்திங். அது 00 வந்துச்சுன்னா 8 வருஷம். ஆனா புள்ளி சம்திங் ஏதோ வந்துச்சுன்னா ஒரு மாசம் இருக்கு. அந்த இது வந்து எவ்வளவு மாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கிறது அடுத்த ஸ்டெப் போறோம். சொல்லலாம் கிட்டத்தட்ட 8.25 வருஷம்ப்பா. 3/4 வருஷம் 0.75 3/4 வருஷம் இல்லையா, 3/4. அப்பனா 9 மாசம் 8 வருஷம் 9 மாசம் சொச்சா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது இது சின்ன கணக்கு தான். இந்த 8.78 வந்துச்சு இல்லையா, அதுல 8ன்றது வருஷம். 0.78 அது 8 கழிச்சிட்டு 0.78 into 12 போட்டா 9.36. அப்போ 9 மாசம். அந்த 9 கழிச்சிட்டா 0.36 into 30 10.6 10 நாள். இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நாளிகை வினாளிகை தர்பரை வரைக்கும் போகும். அவ்வளவு போக தேவையில்லை. தசா இருப்புல இந்த பாகை கலைக்கு 8 வருஷம் 9 மாசம் 10 நாள் அப்படின்னு வரப்போகுது. இந்த ஸ்டெப் ஃபிக்ஸ்டு. கடைசி ஸ்டெப் ஒரு நம்பர் வரும் நமக்கு, டெசிமல் எல்லாம் வரும், பாயிண்ட் எல்லாம் வரும். அதுல முதல்ல இருக்க அந்த பாயிண்ட் முன்னாடி இருக்கிறது அதுதான் வருஷம். அது 0 ஆக்கிட்டு 0 பாயிண்ட் அந்த டெசிமல் அப்படியே போட்டு 12ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதுல அந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் மாசம். அது 0 பாயிண்ட் வந்துச்சுன்னா 0 மாசம். அந்த அப்புறம் பாயிண்ட் சம்திங் இருக்கு இல்லையா, அது 30ஆல பெருக்குனா ஒரு நம்பர் வரும். அதுல இருக்க அந்த முழு நம்பர் அதுதான் நாட்கள். இப்ப 8.78 போட்ட கணக்கே 8.779185 பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவும் 8.78 தான். இது போட்டாலுமே இங்க பாருங்க 9.36 பதிலா 9.35025, 10.8 பதிலா 10.5075. இந்த கணக்குக்கு 8 வருஷம் 9 மாசம் 10 நாள் கான்ஸ்டன்ட் அப்படியே கணக்கு வந்துருச்சு. இங்க மாற்றம் இல்லை. இதுல விகலை எடுத்தாலும் மாற்றம் வரல. நான் ஸ்பீடா போனா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணி கேளுங்க. மேல கண்டினியூ பண்ணவா? கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் அந்த சப்ஜெக்ட. ஐ மீன் கோர் என்ன அப்படின்றத உங்களுக்கு அடுத்து வரைபடம் வழியா காட்ட போறேன். அடுத்து படம் வரைஞ்சி இன்னும் புரிய வைக்க போறேன். சரி, இப்ப நம்ம பார்த்தோம்
இது நட்சத்திரத்தோட சொல்லுங்க ஐயா அந்த ஸ்டெப் ஒரு நிமிஷம் காட்டுங்களேன். அந்த 4 வருது 36. அது வந்து 36 × 30 அது மாசத்துக்காக 4 ஆளை கழிக்கிறோம். இல்ல மாசத்துக்கு 12 ஆள் பேருக்குனா மாசம் கிடைக்கும். மொத்தம் 30 நாள் இல்லையா? தமிழ் நாள் 30. 30 ஆள் பேருக்குனா அதாவது இந்த மாசத்துல சொச்சம் வந்ததை வச்சு இதை வச்சு பெருக்கணும். இந்த 0.7 வச்சு பெருக்கூடாது. வருஷத்துல சொச்சம் வந்ததை வச்சு 12 ஆள் பெருக்குனா மாசம் கிடைக்கும். மாசத்துல சொச்சத்தை வச்சு 30 ஆள் பெருக்குனா நாள் கிடைக்கும். ஓகே ஓகே. நீங்க ஆதி அந்த பரமநாளியை எடுத்து போட்டாலும் இதே கணக்கு தான் போடுவீங்க. இந்த கான்செப்ட் மாறாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ நட்சத்திர படிவத்தை பஞ்சாங்கத்துல நம்ம கணிக்கும் போது ஆதி எந்த பரமநாளி வச்சு கணிக்கும். ஆமா, இது வந்து ஒரு ஷார்ட்கட். நீங்க ஆதி எந்த பரமநாளி தெரியணும், அதுக்கே போயிடலாம். நீங்க கர்ப்பசல் இருப்பு தெரியணும். புரியுது சார், புரியுது. இப்போ தெளிவு பண்ணிக்கிட்டா கேட்கிறேன், கேளுங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஆதி எந்த பரமநாளி இருக்கு. ஆமா, ஓகேங்களா சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து பிறகு அந்த டைம் மாறும்ல. கரெக்ட், மாறும். மாறாது. உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. அதாவது போன வருஷம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருந்த ஆதி எந்த பரமநாளியே வேற. இந்த வருஷம் அதே மாசம் மார்கழி மாசம் கிருத்திகை நட்சத்திரோட ஆதி எந்த பரமநாளியே டோட்டலி வேற. ஓகே ஓகே ஓகே. நீங்க கையில கணிக்கும் போது சூரியனுடைய சன்ரைஸ் டைம்ல இருந்து உதயாதனம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க. அதை எடுத்து போடும் போதும் அந்த ஆன்சரும் இப்ப இந்த பிக்ஸ்டு மெத்தட் நம்ம போடுறோம் இல்லையா, ஒரு ஷார்ட் மெத்தட், ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும், மாற்றம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா. ஓகே. ஏன்னா இங்க வந்து என்ன கான்செப்ட்னா, அடுத்த வரைபடத்துல புரிய வச்சிருவேன். 800 கலை தான் மொத்த அளவு. இப்ப நீங்க என்ன நட்சத்திரத்தை பிறந்தீங்க? நீங்க நான் பூராடம் நட்சத்திரம். பூராடம் சுக்கிர நட்சத்திரம். சுக்கிரன் 800 கலைக்கு 20 வருஷம் தேவைப்படுது. முழு வருஷம் 800 கலை இல்லையா? 800 கலைக்கு 20 வருஷம்னா சொச்சம் எனக்கு 100 கலை இருக்குன்னா 100 × 20 = 800. இதான் சூத்திரம். ஓகே. அந்த சொச்சம் 100 இருக்கா? ஒரு சிலருக்கு சுக்கிர நட்சத்திரம் ஆரம்பத்திலே பிறந்திருப்பாங்க. நீங்க 1வது பாதம், எத்தனாவது பாதம்? பூராடம் 1, 2, 3, 4? 2வது பாதம். அப்ப இன்னும் பேலன்ஸ் 2 இருக்கு. இன்னொரு 10 வருஷம். அந்த பூராடம் 2ல ஸ்டார்டிங்லயே பிறந்திருந்தா 15 வருஷமா இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த பூராடம் 2ஓட கடைசியில பிறந்தீங்கன்னா 10 வருஷமா இருக்கும். 10 வருஷம் தம்பி, 10 இருந்து 5 தான் வரும். அது மனக்கணக்கு போட்டே டக்குன்னு சொல்லிடலாம். நட்சத்திர பாதம் வச்சு துல்லியமா 14 வருஷம்னா அப்ப பூராடம் 2ஓட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பிறந்திருப்பீங்க. இதை நீங்க ஆதிந்த பரமநாளி கணக்கு போட்டாலும் சரி, இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ சாஃப்ட்வேர்ல போட்டு பாகை கலை விகளை வருது இல்லையா சந்திரனுக்கு? ஓகே. அதுல இந்த 19 வருஷத்துக்கு பதிலா நீங்க 20 போட போறீங்க. சுக்கிரன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தசா வருஷம் வந்து 19 பதிலா 20 வரும். இந்த நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மீது எதுவும் மாறாது. போட்டு பாருங்க. தசா வருஷத்தை வச்சு போடும்போது அது அந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் ஆயிடும். அப்படிதானே? நம்ம பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம்? சந்திரன் எல்லாமே கன்வர்ஷன்ல கொண்டு வரோம். அப்படிதானே சார்? ஆமா, எல்லாம் கன்வர்ஷன். இயர் பண்ணிட்டு மந்த் பண்ணிட்டு கடைசியா டேஸ கண்டுபிடிக்கணும். அது ஃபைனல் ஸ்டெப். அது ஃபைனல் ஸ்டெப் லலிதா குமாரி மேடம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரன் வந்து இன்னும் அந்த அவர் பூராட நட்சத்திரத்துல பிறந்தாரு, சுக்கிர நட்சத்திரத்துல பிறந்தாரு. அந்த நட்சத்திரத்தை முடிவு கடக்கிறதுக்கு எவ்வளவு பேலன்ஸ், எவ்வளவு வந்திருக்காரு, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், நமக்கு இருப்புன்றது எவ்வளவு போகணும், இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுதான் இருப்பு. அதனால நட்சத்திர முடிவுல இருந்து சந்திரன் டிகிரி கழிச்சு இந்த இடைவெளியை எடுத்துருவோம் நம்ம. அது உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா புரியும். சரிங்க. இப்ப ஒரு படம் மொத்தம் 800 கலை. நம்ம மீதி இருந்தது 6 டிகிரி 10 கலை பார்த்தோம். 370 விகலை பார்த்தோம். சாரி, 370 கலை. இதை வெகுலையா மாத்தா 22,172 பார்த்தோம். இந்த 370ன்றது பேலன்ஸ் இருக்கு. ஒரு நட்சத்திரோட முழு அளவு எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி 800 தான். 800க்கு 19 வருஷம் அந்த தசா வருஷம். அப்ப 370க்கு 370/800 × 19 போட்டாலும் சரி, 370 × 19/800 போட்டாலும் சரி, ஒரே ஆன்சர் தான். இது மாதிரி வந்துட்ட பிறகு இது அந்த நட்சத்திர ஆரம்பம், இது நமக்கு தேவையில்லை. நட்சத்திர முடிவு சந்திரன் புள்ளி, இந்த 16.40 நட்சத்திர முடிவு. இங்க சனியோட நட்சத்திரம்ன்றதால ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த முடிவு மாறும். இந்த முடிவு மைனஸ் சந்திரன் பாகைகளைய மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு விடை வரும். இது விகலையில போட்டா துல்லியமா வரும், இல்ல தலையிலே போட்டாலும் சிம்பிளா வச்சுக்கோங்க. 6 டிகிரி 10 கலை. அப்ப அது கன்வெர்ட் பண்ணா 370 கலை. 370 × 800 பெருக்கல் 19 போடலாம்.
இல்ல 370 பெருக்கல் 19 வகுத்தல் 800 எது போட்டாலும் இந்த 8.78 வந்துடும். அப்பனா 8 வருஷம் கொஞ்சம் சொச்சம் இருக்கு. சொச்சம் தான் இந்த 0.78 எவ்வளவு மாசம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு 12 போட்டா 9 மாசம் கொஞ்சம் சொச்சம் இருக்கு. அந்த சொச்சத்தை 30 மல்டிப்ளை பண்ணா நாள் கிடைக்கும். இந்த சொச்சத்தை 60 மல்டிப்ளை பண்ணா நாளிகை கிடைக்கும். அதுல வர சொச்சத்தை மல்டிப்ளை பண்ணா விநாயகை கிடைக்கும். அது தேவையில்லை நமக்கு. நமக்கு வருஷம் மாசம் நாளோட நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு இப்ப நம்ம பார்த்த சப்ஜெக்டே. இந்த உதாரணத்துக்கு சந்திரன் இங்க நிக்கிறாரு 10:30, சனி பகவான் நட்சத்திரம்ன்றதால நட்சத்திரம் முடிவு 16:40. அப்ப இது இடைப்பட்ட தூரம். இதுதான் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ். இதை பாகை கலையில போட்டிருக்கேன், ஃபுல்லா கலையில போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா புரியுது. கலையோட நிப்பாட்டிட்டேன். இங்க விகலையும் போடலாம். ஐயா ஒரு நிமிஷம். எல்லா நட்சத்திரத்துக்குமே 13-20 தானே அந்த இது கேப் தூரம். நட்சத்திர முடிவுன்றது வேற. இந்த 13-20ன்றது 800 கான்ஸ்டன்ட். இது 800 பிக்ஸ்டு எல்லா நட்சத்திரத்துக்கும். இந்த 16-40ன்றது உங்களுக்கு 2வது அட்டவணை கொடுத்தேன் இல்லையா? இந்த அட்டவணையில சனியோட நட்சத்திரம் 16-40. இந்த 16-40 வேற யாருக்குமே வராது. சனிக்கு மட்டும்தான் 16-40 வரும். 13-20 கேதுக்கு மட்டும்தான் வரும். வேற யாருக்கும் 13-20 வராது. செக் பண்ணி பாருங்க. மொத்தம் 9 பாதம் இருக்கு. 3-20, 6-40, 10, 13-20, 16-40, 20, 23-20, 26-40, 30. அதுதான் வரப்போகுது. இந்த 30 தான் புதனோட நட்சத்திரம் முடிகிறது. 30ல முடியும். சோ இந்த டேப்லெட் காலம்ல இருக்கிற அந்த நட்சத்திர முடிவுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார் எவ்ரி டைம். அப்படி இருக்கு. ஸ்டாண்டர்ட் நட்சத்திர அதிபதிக்கான ஸ்டாண்டர்ட். அதனால இதை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம், மைண்ட்லயே கொண்டு வந்துடலாம், இல்ல குறிச்சு வச்சுக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த சனியனுடைய நட்சத்திரம் எங்க இருக்குது? விருச்சகத்துல இருக்குது. விருச்சகத்துல குருவோட ஒரு பாதம் தான் இருக்கும். அது 3.20 டிகிரி. அதுக்கு அடுத்தது சனியோட நட்சத்திரம் 13.20. ரெண்டையும் கூட்டினீங்க என்ன வரும்? 16-40. அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க சார். புரியுதுங்களா? அது முடிவை கொடுத்திருக்காங்க. எந்த டிகிரியில அந்த நட்சத்திரத்தினுடைய டிகிரி முடியுதோ அதைத்தான் அங்க கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒவ்வொரு இதுக்குமே அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சூரியனுக்கு பாருங்க 40ன்னு கொடுத்திருப்பாங்க. ஏன் 40ன்னு கொடுத்திருக்காங்க? முதல் கட்டத்துல 30 டிகிரி வரைக்கும் முடிஞ்சிடும். பாக்கி இருக்க 10 டிகிரி தான் இங்க சூரியனோடது. அதனால சூரியனுக்கு முடியும் போது 40 கொடுத்திருப்பாங்க. 40/10. ஏன்னா 10ங்கிறது அடுத்த கட்டத்துல உள்ளது. அந்த மாதிரி ஒரு இடத்தையுமே எடுக்கணும். இப்ப அதுவே செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னா முதல் கட்டத்துல 2 பாதம் இருக்கும், அடுத்த கட்டத்துல 2 பாதம் இருக்கும். அப்ப இந்த 13.20 60.40 60.40 பிரிஞ்சிடும். அப்ப அது எப்படி பிரியுதோ அது கூட கூட்டிட்டு வரணும். அவ்வளவுதான். அதுதான் இங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியா புரிஞ்சிடும் எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா. கேது நட்சத்திரம் 13.20 முழு பாதம். அடுத்தது நட்சத்திரம் மட்டும் அப்படி தனியா கொடுத்திருக்கோம். அப்படிதான் அந்த அப்படியா? அதேதாங்க. பிரியிற நட்சத்திரத்தை மட்டும் தனிமைப்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு வேற வித்தியாசமா தோணும். நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன அப்படிங்கிறது. அவ்வளவுதாங்க. ஒரு கிரகத்துக்கும் பார்க்க போறோம் கணக்க கிட்டத்தட்ட. இப்ப செவ்வாய் நட்சத்திரம் எடுத்தோம்னாக்கா 30, 36, 40 போகணுமா இல்ல 6-40? உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. விடை வரும். இன்னும் ஸ்லைட்ஸ் போக போக வரும். ஓகேவா? நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு சந்தேகம். இப்ப நம்ம இதுல பாதம் தான் எடுக்கணும். இப்ப அவர் சொன்னார்ல இது பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம்னாரு. அப்ப நாம எப்படி டிகிரிக்கு நம்ம கொண்டு வந்து இது மாதிரி பண்ண முடியும்? பாதம் தேவையில்லை. நான் உங்களுக்கு பாதம் மனக்கணக்கு போறதுக்காக சொன்னேன். டக்குன்னு அந்த 20 வருஷத்தை 4ஆ பிரிக்கிறதுக்காக சொன்னேன். 5 வருஷம் ஒரு பாதம்ன்றது. அதுக்காக பாதத்தை கேட்டேன். நமக்கு பாதம் தேவையில்லை, டிகிரி தெரிஞ்சா போதும். டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க சாஃப்ட்வேர்ல வந்துடும். சந்திரன் டிகிரி ஒரு கிரகத்துக்கும் டிகிரி வந்துருவேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா. உங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுத்துரும். இந்த கிளாஸ் பெருசா தேவையில்லதான். பட் ஆனா தசா இருப்பு யாரோ கேட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தாங்கன்னு கேட்டதுக்காக அதற்கான முயற்சி அவ்வளவுதான். சந்திரன் டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்க, அதாவது இருப்பு கண்டுபிடிக்கிறது, சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது முடிஞ்சது அடுத்த கிளாஸ் வருங்க. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு இந்த தேதியை வச்சு நீங்க இந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கணும். பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்துல அந்த தேதிக்கு இப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துல இருக்குதுன்னா முதல் நாள் எத்தனை இதுல முடியுது, அடுத்த நாள் அந்த நட்சத்திரம் எப்ப முடியுதுங்கிற வரைக்கும் அதுல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க கழிச்சு உங்களுடைய டைம் பிறந்த டைமுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கி இருப்பு என்னன்னு வந்துடும். அதுவும் சொல்லித்தரேன்.
அதுவும் ஃபர்ஸ்ட் இது முடிங்க, இது முடிச்சிட்டு அதுவும் வந்து உங்க மேம் சொல்லி தருவாங்க. மேம் அதுல டிவைட் பை 4 போட்டா பாதம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே? அந்த டைம் எடுக்கிறது சொல்லி கொடுத்துட்டீங்களா? டைம் எடுக்கிறது எந்த டைமுங்க? இப்ப வந்து அந்த பொது மணி வந்து பிறந்தவங்க வந்து ஜாதகம் கொண்டு வந்து குடுக்கறவங்க சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பிறந்தாங்கன்னு அவங்க தான் சொல்லுவாங்க, நம்ம டைம் கொடுக்க முடியாது. இல்லம்மா, அந்த டைம் வச்சு நம்ம சுதேச மணி, அப்புறம் பொதுமணி, இது மாதிரி உள்ளூர் மணி, பொதுமணின்னு எடுக்கிறோம்ல, அந்த அந்த இது சொல்லி கொடுத்துட்டீங்களான்ற அந்த பாகையை வச்சு எடுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி தரல, அது தேவையில்லை நமக்கு போடுறதுக்கு. நமக்கு கையில ஏதாவது சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணாத அன்னைக்கு நமக்கு கையில போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சா போதும் இல்லைங்களா? சோ அதுக்கு ஈஸியா என்ன சொல்லி தர முடியுமோ அது மட்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். வெறும் சந்திரன் டிகிரி வச்சு தசா இருப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்றதா இந்த தசா இருப்பு சுதேச மணி எல்லாம் வச்சு உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கணும். சூரிய உதயம், குழந்தை ஜனனமான சூரிய உதயம் என்னன்னு எடுத்து அந்த சூரிய உதயத்துல இருந்து எவ்வளவு நேரம் நாளிகை வினாளிகை கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, இதுதான் உதயாதி நாளிகை. அதை வந்து மணி நேரமா தான் மாத்தும், சுதேச மணி நேரம். அது 2.5 பெருக்குனா உதயாதி நாளிகை வரப்போகுது, நாளிகை வினாளிகை. ஏன்னா உங்களுக்கு பஞ்சாங்கத்துல எல்லாமே நாளிகை வினாளிகை கணக்கு தான். அதை வச்சு ஆதியந்த பரம், இப்ப நான் 800 நிமிஷம் சொன்னதே அங்க ஆதியந்த பரம் நாளிகை சொல்ல போறான், 60 நாளிகை 32 வினாளிகை சொல்ல போறான். அதை வச்சு நீங்க கணக்கு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. அதேதாங்க, இதே ஆன்சர் தான் வருங்க. ஆதியந்த பரமநாளிகை வச்சு அது ஆதியந்த பரமநாளிகை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நீங்க பாக்கி இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். அந்த இருப்பு பிறந்த ஜாதகத்துக்கு டயத்தை வச்சு நீங்க சொன்ன சுதேச நேரம் எல்லாம் வச்சு உதயாதி நாளிகை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாங்கத்தை ரெஃபர் பண்ணி, அது ஒரு கைடு பஞ்சாங்கன்றது. அந்த குழந்தை பிறந்தப்ப அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த தமிழ் மாசம் தமிழ் தேதியில போயிட்டு பார்த்து இவ்வளவு நாளிகையில சந்திரன் எப்ப போனாரு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்காருன்னு நீங்க கணக்கு போடணும். கணக்கு போட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும். நீங்க நான் ஒரு பேஜ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், குரூப்ல போட்டிருக்கேன். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நட்சத்திரம், அந்த முதல் நாள் என்ன பாக்கி இருக்குது, அடுத்தது நாள் எப்ப முடியுதுங்கிறதுல அதுலயே கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க அப்படியே எடுத்து எழுதி கால்குலேஷன் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு, ஆதியந்த பரமநாளிகை தெரியும், எனக்கு உதயாதி நாளிகை கண்டுபிடிக்க தெரியும்லாம் வந்துச்சுன்னா நிறைய சாஃப்ட்வேர் கொடுக்க மாட்டான். ஆதியந்த பரமநாளிகையோ உதயாதி நாளிகையோ சாஃப்ட்வேர் வராது. நீங்க அது கையில கணிச்சு போடுறீங்க, நான் கையிலே ஜாதகம் கணிக்கிறேன்னா அந்த பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க கணிக்கலாம். கணிச்சு போட்டு இதே சூத்திரம் தான் கிட்டத்தட்ட அங்க மாறும். அங்க ஆதியந்த பரமநாளிகை பேஸா வச்சு வருவாங்க. நான் இங்க அந்த வகுத்தல் 800 இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஃபார்முலால 800ன்னு போட்டேன் இல்லையா, 48,000. இதுக்கு பதிலாக அங்க ஆதியந்த பரமநாளிகை வச்சு போடுவீங்க. நீங்க நாளிகை உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சு அதை வச்சு சந்திரன் டிகிரி எடுத்து, சந்திரனோட ஆதியந்த பரமநாளிகை எடுத்து, சந்திரன் எவ்வளவு உதயாதி நாளிகை கழிச்சு போயிருக்காரு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்றது இருப்புன்னு 2ஆ பிரிச்சு போடுவீங்க நீங்க அந்த கணக்குல. அது நான் சொல்லித்தர போறது இல்லை, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது வந்து இதுவும் தேவையில்லை, உங்களுக்கு ஆப்லயே வந்துடும். தசா இருப்புன்றது ஆப்பை தட்டினா வந்துட போகுது. இருந்தாலும் டிகிரி வச்சு எப்படி வந்தா இருப்பு வந்துச்சுன்றத சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அதற்கான முயற்சி தான். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனா இது இந்த கான்செப்ட் அந்த இதையும் ஒரு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த உள்ளூர் மணி, அந்த பெருமணி வச்சு போடுறது. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர்ல வருது, அந்த சாஃப்ட்வேர்ல வந்தா கூட இப்ப வேற யாரோ கேக்குறாங்க, இது எப்படி எடுத்து எப்படி பண்ணீங்கன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம சொல்லணும்ல. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி அது சொல்றாங்க தவிர எனக்கு புரியல. பொதுமணி எடுக்கணும், உள்ளூர் மணி எடுக்கணும், அது கழிக்கணும்ன்றாங்க. அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எப்படின்னு. ஒரு நாளைக்கு அதை மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய நோட்ஸ் ரெஃபர் பண்ணி பாக்குறேன். என் சப்ஜெக்ட் தெரியும், பட் நடத்துற அளவுக்கு இன்னும் நான் பரிச்சயம் ஆகல. அதுல அது நிறைய கணக்கு போடணும். அதுவுமே கணக்கு தான், அது பெரிய கணக்கு. இதே கணக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நம்ம அதே கணக்கு அது ஆரம்பத்துல இருந்து கணக்கு போட்டு அவ்வளவுதான். அதான் சார், அதான் இப்ப நீங்க இது நடத்துறீங்க இல்ல, இது வந்து ஒரு ஸ்டெப் தசையை மட்டும் கண்டுபிடிச்சுங்க. ஆனா லக்னம் கண்டுபிடிக்கணும்ல, அதையும் இல்ல இல்ல லக்னம் கண்டுபிடிக்கிறது இருக்கிறதே காம்ப்ளெக்ஸான விஷயம். லக்னம் கண்டுபிடிக்கிறது தான், லக்னத்தை நிறுத்துறது தான். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த உதயாதி நாளிகை எல்லாம் தேவை. ராசிமான இருப்புன்னு ஒண்ணு தேவை. சோ அந்த வருஷத்துல எவ்வளவு ராசிமான இருக்கு, சிம்மத்துக்கு ராசிமான இருப்பு எவ்வளவு இருக்கு, சூரியன் உதயமானதுல இருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். சூரியன் சன்ரைஸ் டைம்ல இருந்து லக்னம் பிரிஞ்சு வரும். அத ராசிமான இருப்புன்னே பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பான். அந்த இருப்பை வச்சு நாளிகை வினாளிகை போட்டு லக்னத்தை பிக்ஸ் பண்ணணும் உதயாதி நாளிகை வச்சு. அதுவும் சப்ஜெக்ட் வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி தான். ஆனா அந்த கணக்குலாம் நீங்க நிறைய போட்டு பார்க்கணும்.
சும்மா ஒரு கணக்கு போட்டா புரியாது. 4-5 வித்தியாசமான கணக்கெல்லாம் போட்டு போட்டு பார்த்து, அதுவும் முடிஞ்சா வாய்ப்பு தான் சொல்லி தரேன். நான் சொல்லி தர மாட்டேன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க கொடுத்தீங்களே சூப்பரா புரியுது, ஒரு குறையும் இல்ல. இதே மாதிரி அது ஸ்டெப்பா கொடுத்துட்டீங்கன்னா அதே அந்த ஸ்டெப்பை வச்சுக்கலாம் மறுபடியும் அவங்க வேலை பண்றவங்க பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்பு தான் முக்கியம். எப்படி எடுக்கணும் எப்படி பார்க்கணும் இப்ப நல்லா பண்ணீங்களா அதே மாதிரி அதுக்கும் லக்னத்துக்கும் ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேசிக்ல நம்ம எடுக்கிறது ஈஸியா இருக்கும். வேற என்ன தயவு செஞ்சு நிறைய பெரிய ப்ராசஸ்ங்கய்யா. குறைஞ்சது இல்ல நான் வாய்ப்பு இருந்தா எடுக்கிறேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லல. தெரிஞ்சது சாருக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்தா அவங்க வந்து எடுத்து தருவாங்க. லக்னம் கணிக்கிறது அந்த நீங்க கேக்குறது எல்லாமே எடுக்க சொல்றேன். ஒரு 2-3 வாரம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸியா இப்ப இருக்கிற தசா புத்தி அந்தரம் சூட்சுமத்துக்கு கத்துக்கலாம். சூட்சுமம் வரைக்குமே எப்படி போடுறதுன்னு கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு ஐயும் எடுக்க சொல்லலாம். இப்ப சொல்லி கொடுத்து நல்லா புரிஞ்சுது, நல்லா அருமையா புரிஞ்சுது. ஒரு கேள்விக்கு விடை வரல, நீங்கதான் வரும். நட்சத்திரத்தை எப்படி எடுக்கணும் காட்டுறேன். சரி நீங்க நடத்துங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு நட்சத்திரமா போறோம். கேதுக்கு 7 வருஷம், இது நமக்கு தெரிஞ்சிடும். கேதுவோடைய முடிவு 13.20. சந்திரன் என்ற புள்ளி, ஏதோ ஒரு புள்ளி, என்ன புள்ளின்னு தெரியாது. நட்சத்திர ஆரம்பம் எல்லாம் தேவையில்லை. 13.20 மைனஸ் அந்த நட்சத்திர சந்திரன், இந்த ரவுண்டு போட்டது சந்திரன் என்ற புள்ளி. அது XYZ வச்சுக்கிட்டேன். கொஸ்டின் மார்க் XYZ எல்லாம் ஒண்ணுதான். அது XYZ 800 டிவைட் பண்ணி இந்த கேது ஒரு வருஷம் 7 இது போட்டா வர ஆன்சர் வரும். அதை நம்ம வந்து வருஷம் மாசம் நாள் கண்டுபிடிக்க தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட்ல போடுவோம். ஏதோ ஒரு நம்பர் வரும், சொச்சத்தை வச்சு 12 பெருக்கி மாசம் வரும். மீதி மாசத்தோட சொச்சத்தை வச்சு 30 பெருக்கி நாள். இது பிக்ஸ்டு. இதுவும் போட போட பழகிடும். கேதுவுக்கு இதே கான்செப்ட் தான், சுக்கிரனுக்கும் இதே கான்செப்ட் தான். என்ன நட்சத்திர முடிவு 26.40, தசா வருஷம் 20 வருஷம். அப்ப 26.40 மைனஸ் சந்திரன் என்ன புள்ளி, அதான் XYZ. எக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த X/800 × 20. சுக்கிரனோட தசா வருஷம் 20. இது சுக்கிரன். இதுவும் உடைப்படாத நட்சத்திரம், பிரச்சனை கிடையாது. அடுத்த முக்கியமான டாபிக் வரும். இப்ப சூரியனுக்கு 2 சைடு இருக்கு. 2 இருக்கு, நான் 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சூரியன் உடைப்பட்ட நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். சோ மேஷத்துல நெருப்புல வந்து ஒரு பார்ட்டும் நிலத்துல 3 பார்ட்டும் இருக்கும். இப்ப நிலராசியில இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நிலராசின்றது அங்க 10 டிகிரி இருக்கு. நீங்க நமக்கு எல்லாமே வந்து 360க்கு கன்வெர்ட் பண்ணல. முக்கியமான குறிப்பு, சந்திரனோட பாகை கலைய அவுட் ஆஃப் 360 கன்வெர்ட் பண்ணவே இல்லை. அந்த ராசிக்குள்ள இப்ப கன்னியில சூரியன் இருக்கு, கன்னியில சந்திரன் இருக்காரு, உத்தரம் 2ல இருக்காருன்னா கன்னியில 3:20 இருக்குன்னா உத்தரம் 2. அப்ப கன்னியில 1 டிகிரி 45 கலை 30 வினாளிகை அப்படின்றது உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துடும். அந்த 1 45 30 எடுக்கணும். சில சாஃப்ட்வேர்ல 151 45 30 கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல 150 கழிச்சுட்டு தான் நீங்க எடுக்கணும். நீங்க அந்த சந்திரன் டிகிரி அது மட்டும் 360 கிடையாது. அந்த ராசிக்குள்ள எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நில ராசி, ஏன்னா சூரியன் உடைக்கிறது நெருப்பையும் நிலத்தையும் தான் உடைக்கிறாரு. நெருப்புல ஒரு போர்ஷன் உடைச்சிட்டாரு, நிலத்துல 3 போர்ஷன் வச்சிருக்காரு. 3 போர்ஷன், ஒரு போர்ஷன்றது 3:20, இங்க 3 போர்ஷன்றது 10 டிகிரி. நிலத்திலேயே சூரியன் இருந்தா, நில ராசியில சூரியன் இருந்தா 10 மைனஸ் அந்த நம்பர் போட்டா கரெக்டா வந்துடும். சப்போஸ் மேஷத்துல கடைசி பாதம் கிருத்திகை 1லயோ, சிம்மத்துல உத்திரம் 1லயோ, வேற என்ன தனுசுல உத்திராடம் 1லயோ ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப அந்த டிகிரி பாத்தீங்கன்னா 26:40 இருந்து 30க்குள்ளதான் இருக்கும். உதாரணத்துக்கு 28 டிகிரியில சந்திரன் நிக்கிறார் குழந்தை பிறந்தப்ப. அப்ப 28க்கு என்ன பண்ணணும்னா இங்க 30 மணி, அப்பதான் இங்க 40 போகணும். அடுத்த சைடு காட்டுறேன். 10ஆல ஏன் மைனஸ் பண்றோம்ன்றது நிலராசியில இருந்தா, நெருப்பு ராசியில இருந்தா 40ஆல மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா 28 டிகிரியில சந்திரன் நிக்கிறாரு. இங்க ஒரு 2 டிகிரி பேலன்ஸ் இருக்கா நெருப்பு ராசியில, அப்புறம் ஒரு 10 டிகிரி இருக்கா, 12 டிகிரி வரும். 40 மைனஸ் 28 போட்டா 12 வரப்போகுது. 10ஓட நம்பர் அதிகமா போயிடுச்சு. நீங்க டிகிரி எடுக்கிறீங்க, நான் 10 யூஸ் பண்ணுமா 40 யூஸ் பண்ணுமா கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. அந்த சந்திரன் நிக்கிற டிகிரி நோட் பண்ணுங்க. சூரியனுக்கு உங்களுக்கு தெரியும் 100
10 இல்ல 40 மைனஸ் பண்ணு தெரிஞ்சிடும். அந்த டிகிரி வந்து 10 ஜாஸ்தியா போயிடுச்சுனாலே 40 கழிச்சிருங்க நீங்க. எப்ப ஜாஸ்தியா போகும்? 26 40 இருந்து 30 இருந்தா மட்டும் தான் ஜாஸ்தியா போகும். வேற எங்கேயும் வந்து சூரியனோட டிகிரி வராது. 26.40 ஆரம்பிச்சு 30 வரைக்கும் முடிஞ்சு 0 ஆரம்பிச்சு 10 வரைக்கும் வரும். 0 இருந்து 10 இருந்தா 10 மைனஸ் பண்ணிடலாம். 10 கம்மியா தான் இருக்கும். அந்த சூரியன் சந்திரன் நின்ன டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துல கிருத்திகை 1லயோ, சிம்மத்துல உத்திரம் 1லயோ, தனுசுல உத்திராடம் 1லயோ ஒரு ஜாதகர் பிறந்திருந்தா அவருக்கு சந்திரன் டிகிரி கண்டிப்பா வந்து 26 40 ஆரம்பிச்சு 30 இருக்கும். இப்ப 10 இருந்து அந்த நம்பரை கழிச்சீங்கன்னா கழிக்க முடியாது. 10 மைனஸ் 26 40 போட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? 40 மைனஸ் 26 40 போட்டுக்கோங்க. ஏன்னா மொத்த அளவு 40. இது புரிஞ்சுச்சா ராஜேஸ்வர் சார்? இந்த கேள்வி நீங்க தான் கேட்டீங்க. எப்ப 10 யூஸ் பண்ணும், எப்ப 40 யூஸ் பண்ணும், புரிஞ்சா? புரியுதுங்க புரியுங்க. அதான் 10 டிகிரின்றது வந்து அதாவது சிம்மம் எடுத்துக்கினாங்கன்னா 10 டிகிரிக்குள்ள அந்த சந்திரன் என்னது வந்து 26 நட்சத்திரம் போயிடும். சூரியன் நட்சத்திரம் வராது. சூரியன் நட்சத்திரம் கன்னியில தான் 10 டிகிரி வரைக்கும் இருக்கும். நிலராசியான ரிஷபம், கன்னி, மகரத்துல தான் 10 டிகிரி வரைக்கும் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும். நெருப்பு ராசியில 26 40 இருந்து 30 டிகிரி வரைக்கும் தான் சூரியன் நட்சத்திரம், சூரியனோட போஷனே வரும். 26 40 வரையும் சுக்கிர நட்சத்திரம் வந்துருச்சு. வந்தது அதுக்கப்புறம் 26 41 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த பேலன்ஸ் ஒரு 3 டிகிரி வந்து அந்த இதுல வந்துடும். அந்த 3 டிகிரி பிளஸ் 10 டிகிரி இருக்குல்ல, இன்னும் 13 டிகிரி பேலன்ஸ். அதுதான் வந்து 10 பதிலா 10 வந்து 26.41 10 ஜாஸ்தியா இருக்கா? ஆமா. 10 இருந்து கழிக்க முடியாதுல்ல. ஆமா. இப்ப 30 கூட்டிக்கோங்க. 40 கழிங்க, கரெக்டா வந்துடும் கணக்கு. 40 மைனஸ் 26 41 போடுங்க. கிட்டத்தட்ட 13 டிகிரி 10 கலை வரும். ஏன்னா 10 கலை தான், ஒரு கலை தான் கடந்திருக்காரு. 13 டிகிரி 19 கலை வரும். ஒரு நிமிஷம். இந்த சுக்கிரன் வந்து 26 40 நிக்கிறாரு அந்த சிம்மத்துல. ஆனா அதுக்கு சூரியன் வந்து 26 40 29 நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 29 நிக்கிறாரு, 29 நிக்கிறாரு. அப்ப இந்த அட்டை இதுல வந்து இந்த சார்ட்ல பாருங்க 26 40 இந்த புள்ளி வந்து 29 நிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த புள்ளி 29 வச்சுப்போம். 29ன்றது 10 மைனஸ் 29 போட முடியாது. சந்திரன் புள்ளி 29. 40 மைனஸ் 29 போட்டீங்கன்னா 10 பிளஸ் ஒரு 1 11 வந்துடும். 11 டிகிரியில இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 11 டிகிரி டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த ராசியில ஒரு 10 டிகிரி, இந்த ராசியில ஒரு 1 டிகிரி. அதாவது 40 கழிச்சாக்கா அந்த 29 அந்த இந்த சந்திரன் என்னதே அந்த சுக்கிரன் பேலன்ஸ் கூட்டிக்கணும். அது கூட்டக்கூடாது. அதையும் கூட்டுறீங்க நீங்க. அப்பதான் 29 40 வந்து கழிக்க முடியும். இல்ல 29 10 மைனஸ் 29 போட முடியாது இல்ல சார். நமக்கு தெரிஞ்சது ஒரு 2 நிமிஷம் டைம் தாங்க. அப்படி நீங்க மீட் போட்டுருங்க. நான் சொல்றேன். இங்க போர்டு, என்னுடைய போர்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னுடைய போர்டு அது காட்ட மாட்டேங்குது. இப்ப போர்டு பெருசா தெரியுதுங்களா? எல்லாரும் இந்த போர்டை மட்டும் பாருங்க. போர்டு தெரியுது. ஓகேங்க. இப்ப வந்து சூரியனோட நட்சத்திரம் இங்க வந்து 26.40 இருந்துதான் ஆரம்பிக்கும். இந்த 26.40 முடிஞ்சாதான் சூரியனோட நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு புரியுதா? மேசத்துல, சிம்மத்துல, தனுசுல 26.40 வரைக்கும் சுக்கிரோட நட்சத்திரம் இருக்குது. 40.1 தான் உங்களுக்கு சூரிய நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இந்த சூரிய நட்சத்திரம் எது வரைக்கும் இருக்குது இந்த கட்டத்துலனா 30 வரைக்கும் தான் இங்க இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து நிக்கிறாரு. இந்த 3 கட்டத்துல எங்க வேணா இருக்கட்டும். சூரியனுடைய 1ஆம் பாதத்துல இருக்கிறாரு சந்திரன். எங்க இருக்கிறாரு? சூரியனுடைய 1ஆம் பாதம். இந்த 1ஆம் பாதத்துல அவரு 28 டிகிரில நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்குக்கு. ஒரு பொதுவா சந்திரன் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போது 28 டிகிரில இருக்கிறாரு அப்படின்னா இங்க இருக்கிற 30 டிகிரி இருக்குது. இந்த சந்திரனுடைய சூரியனுடைய பாக்கி 3 பாதம் இங்க இருக்குதா? இருக்கு.
இந்த 3 பாதத்துல 10 டிகிரி தான் சூரியனுடைய நட்சத்திரம். புரிஞ்சுதுங்களா? அந்தாண்டா ஆமா ரிஷபராசியில. ஆமாங்க. இந்த 10 மட்டும் இங்க கூட்டிக்கிங்க, அதுக்கு கீழே உள்ளத வேண்டாம். இந்த 10 கூட்டினீங்கன்னா 40 டிகிரி. இந்த 40 டிகிரியில இந்த சூரியன் நின்ன சந்திரன் நிற்கக்கூடிய இந்த 28 டிகிரிய போட்டு கழிச்சுக்கணும். 12 டிகிரி வந்துருச்சா? வந்தது. இப்ப இங்க சந்திரன் நிக்கல, இங்க நிக்கிறாரு. இப்ப நீங்க இந்த 30 எடுக்கவே வேண்டாம், இந்த பக்கம் இருக்கிற 30 எடுக்க வேண்டாம். சந்திரன் இந்த 10 டிகிரிக்குள்ள நிக்கிறாரு. இப்ப சந்திரன் எத்தனை டிகிரி? ஏதாவது ஒரு டிகிரி நீங்களே சொல்லுங்க. சந்திரன் சூரியன் சாரம் வாங்கி நிக்கிறாரு. அவர் ஒரு 2வது பாதம் அல்லது 3வது பாதத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 3வது பாதம் எத்தனை வரும்? முதல் பாதம் 2வது பாதம் வந்து 3.20 வரும். அடுத்தது 3.20ங்கிறது 3வது பாதமா வரும். இங்க வந்து ஒரு பாதம் போயிடுச்சு. இதை நம்ம இதுக்கப்புறம் சேர்த்த வேண்டாம். இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து அவர் 2வது பாதத்துல இருக்கும்போது 6.40க்குள்ளதான் நிற்பார். அதுக்கு மேல போக மாட்டார் சந்திரன் 2 பாதத்துல நிக்கும் போது. அப்ப இந்த 6 அவர் ஒரு 6 டிகிரில நிக்கிறதா வச்சுக்கலாம். நம்ம ஒரு கணக்குக்கு 6 டிகிரில இருக்கிறாரு, 2 பாதத்துக்குள்ள நிக்கிறது. 2வது பாதம் நிக்கிறதுனால 3வது பாதம் வரும் இங்க. 3வது பாதத்துல நிக்கிறது 6 டிகிரினா இந்த 10 டிகிரில 6 கழிக்குது. இந்த 10ல 6 கழிச்சுங்க, பாக்கி 40. இங்க பாக்கி இருக்கு 20 டிகிரி. 20 இதை சேர்க்கக்கூடாது அது கூட. புரிஞ்சுதுங்களா? இந்தாண்ட வந்தோடனே அந்த 10 டிகிரியில தான் கழிக்கணும். டிகிரில தான் கழிக்கணும். அதைத்தான் சார் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து 2 போட்டிருக்காங்க, ஒண்ணுல வந்து 40 போட்டுட்டு இன்னொன்னு 10 போட்டிருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் 40 போட்டுருக்காங்க? இந்த கட்டத்துல இருந்தா 40ஆல கழிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு சந்திரன் வந்துட்டா வெறும் 10ஆல கழிக்கணும். புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். இவ்வளவுதாங்க. இது வந்து இதேதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து 800 கொடுத்திருப்பாங்க. சார் கொடுத்திருக்கிறதுல 800 அப்படிங்கறது இந்த கட்டத்துக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 800 அப்படிங்கும் போது இந்த 2வது நட்சத்திரத்துக்கு 800ன்னா 1200 அப்படின்னு இங்க வரும்போது இந்த ஒரு பாத்தை கழிச்சு பாக்கி 600 மட்டும் அங்க கொண்டு வந்து சேர்த்துவாங்க நாளைக்கு. இது மாறாது. 800 தான். இது பிக்ஸ்டு. 800 தான் பிக்ஸ்டு, மாறாது. பாதத்துக்கு இந்த 800 2 நாளா பிடிச்சீங்கன்னா இல்ல அப்படி பிரிக்க மாட்டோம் மேம். நம்ம அது பின்னாடி சொல்லி தருவாங்க சாரு. இப்ப இது ஏன் இப்படி குறைக்கிறாங்கன்னு புரிஞ்சுச்சா? இந்த கழிக்கிறத மட்டும் புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டு. ஓகே சார், நீங்க நடத்துங்க சார். தேங்க்யூங்க சார். இல்ல மேபி அப்படியே நீங்க செவ்வாய்க்கும் குருவுக்கும் கூட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சரி, இல்ல நான் நடத்துறேன். டவுட் தான் கேட்டுக்கிட்டோம். என் ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? தெரியுதுங்க. இப்ப நம்ம பார்த்தோம். என்ன பண்ணணும் சார்? சொல்லுங்க சார். ஸ்கிரீன் வரல உங்களுது. மேம் இருக்கா? நான் பிரசன்ட் பண்ணிட்டேன் சார். உங்க ஸ்கிரீன் தெரியுது சார். தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் நல்லா தெரியுது. எல்லாருக்குமே தெரியுது. நீங்க மட்டும் சந்திரசேகர் சாரோட தான் டபுள் கிளிக் பண்ணுங்க, வந்துரும். லலிதா மேடம் தெரியுதா? எனக்கு அது செய்ய வரல சார். வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வாங்க. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்றேன். வெளியே போயிட்டு உள்ள வாங்க. தெரியுதா? ஓகே ஃபைன். சோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? இப்ப சூரியன் வந்து இப்ப நீங்க பாக்குறது முதல் கட்டத்துல தான் 40 டிகிரி. அடுத்த ராசிக்கு வந்துச்சுன்னா 10 டிகிரி கழிக்க போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். அதான் 40/10. இந்த 2வது கட்டத்துல நிக்கிறாரு. இந்த ஒரு கோடு போட்டுங்க இல்லையா? இந்த ஒரு கோடு, ப்ளூ கலர் கோடு. இது வந்து ஒரு ராசியோட முடிவு. அது நெருப்பு ராசியோட மேஷமோ சிம்மமோ தனுசோட முடிவு. இது அடுத்த ராசி நிலராசியோட ஆரம்பம். இது வந்து 10 கழிப்போம். அடுத்த சீன் பாருங்க. இங்க இருக்காரு சூரியன் முதல் கட்டத்துல நிக்கிறாருன்னா 40 கழிப்போம். இது 10 தான். ஆனா கழிக்கிறீங்க பாருங்க, 40 கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா முன்னாடி ஒரு 30 ராசி 30 டிகிரி இருக்கு. அந்த 30 + 10 கூட்டி 40. 40 என்ன? இந்த 30 + 40 முழு அளவு 40 இல்லையா? காலபுருஷன் எடுத்தா 40 டிகிரி இல்லையா? முதல் ராசியில பேலன்ஸ் வச்சமும் அடுத்த ராசியில
3 பாதம். இந்த 6ன்றது சூரியனுடைய வருஷம். மீதி கணக்கெல்லாம் சேம் தான். பேலன்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம், அது இன்ட்டு தசா வருஷம் பை 800, இல்ல இந்த மாதிரி பை 800 இன்ட்டு தசா வருஷம் எது போட்டாலும். இது சூரியன். சந்திரன் பிரச்சனையே இல்லை. சந்திரன் நட்சத்திர முடிவு 23.20, 23.20 இருந்து மைனஸ் சந்திரனுடைய டிகிரியை கழிச்சிட்டா எக்ஸ்விசர் கிடைச்சிரும். அது வகுத்தல் 800 இன்ட்டு 10, 10ன்றது சந்திரனுடைய வருஷம். இப்ப அடுத்தது செவ்வாய். செவ்வாய் உடைப்பட நட்சத்திரம் தோராம பாதியா இங்க உடைஞ்சிருக்கு. உடைஞ்சி சந்திரன் வந்து 2வது ராசியில இருந்தா 6.40 அப்படியே எடுத்துப்போம். 6.40 மைனஸ் அந்த நம்பர். இதே சந்திரன் முதல் ராசியில இருக்காருன்னா செவ்வாய் நட்சத்திரத்துல 36.40 மைனஸ் பண்ணும். அவ்வளவுதான். அந்த 30 சேர்த்துக்கு போறோம். முதல் ராசியில இருக்க 30 சேர்த்து 36.40 கழிச்சல் இந்த நம்பர். இன்னொரு இப்படி எடுத்துக்கலாம். அந்த சந்திரன் டிகிரி செவ்வாய் நட்சத்திரத்தை நிக்கிறாரு அப்படின்னா 6.40க்கு அதிகமா இருந்தாலே ஒரே வாய்ப்பு. இந்த 23.20 தான் ஆரம்பம். இதுல இருந்து 30க்குள்ள இருந்தாலே 36.40 மைனஸ் பண்ண வேண்டியதானே. 6.40 கூட 30 சேர்த்தா 36.40. செவ்வாய் புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சதுங்களா? மறுபடியும் எழுதி போடணுமா? எஸ் சார், எஸ் சார். ராஜேஸ்வர் சார், ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொடுத்த அந்த 6.40 சேர்த்து தான் இப்ப 36.40. முதல் கட்டத்துல 30 டிகிரி இருக்கு இல்லையா? உடைந்த நட்சத்திரம். ஓகே, நீங்க அதுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். செவ்வாய் டிகிரி 6.40க்கு மேலே வந்துருச்சு. சாஃப்ட்வேர்ல போடுறேன் 6.40 ஜாஸ்தியா இருந்தா ஒரு 30 கூட்டி கழிச்சுக்கோங்க. 6.40 மைனஸ் அந்த டிகிரி போடுவீங்க, கழிக்க முடியாது. ஒரு 30 சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. எஸ் சார். ஓகே. அடுத்தது ராகு 18 வருஷம். இதே கான்செப்ட் தான். நட்சத்திர முடிவு 20 டிகிரி. 20 மைனஸ் சந்திரன் புள்ளி. அந்த வந்த ஆன்சர் பை 800 இன்ட்டு 18 ராகுவோட வருஷம். குருவுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் 2வது போர்ஷன்ல இருந்தா 3 கழிப்போம். சந்திரன் வந்து 2வது போர்ஷன் நிக்கிறார். அதாவது நெருப்பு ராசியில முதல் பாதம். ஓகேவா? புனர்பூசம் நாளோ விசாகம் நாள் புரட்டாதி நாள் நின்னா 3 கழிக்க போறீங்க. இல்ல அவர் வந்து காற்று ராசியில இருக்காரு. அந்த சந்திரன் வந்து குருவோட சாரத்துல காற்று ராசியில இருந்தா 20க்கு மேலதான் இருக்கும் டிகிரி. அப்ப 3 தாண்டிடும் அந்த டிகிரி. இங்க என்ன டிகிரி போட்டாலும் சரி 20 30ன்றது 3 அதிகமா வந்துடும். ஓகேவா? அடுத்த ஸ்லைட்ல 33 போட்டிருப்பேன். சந்திரன் இங்க இருக்கிறான்னா ஒரு 30 கூட்டி 33 கழிச்சா ஒரு விடை வரும். அது பை 800 இன்ட்டு தசா வருஷம் 16. இந்த 800 மாறாது. தசா வருஷம் அந்த தசைக்கு ஏற்ற வருஷம், தசாநாத நட்சத்திர வருஷம் மாறாது. அதுக்கேற்ற மாதிரி இது பிக்ஸ்டு. 800 48,000 நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. விதை எடுத்தா 48,000, கலை மட்டும் நிப்பாட்டா 800. சோ இது குரு. இது அப்புறம் சனி புதன். சனிக்கு 16-40 கழிக்க போறோம். 19 வருஷம். புதனுக்கு 30 கழிக்க போறோம். 17 வருஷம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 அட்டவணை கொடுக்க போறேன். ஒரு 4 உதாரணம் கொடுக்க போறேன். இதுல நான் லேட்டா ஜாயின் பண்ணேன், சாரி. இப்ப இது வந்து தசா புத்தி கண்டுபிடிக்கிற இதுவா சார்? இது தசா இருப்பு கண்டுபிடிக்கிறது சார். டிகிரி தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளவு இருப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அவ்வளவு சார். நான் சூரியனோட டிகிரி தான் பார்க்கணுமா சார்? என்ன மேடம்? சூரியன் டிகிரி தான் பார்க்கணுமா? எதுவுமே தேவையில்லை, சந்திரன் டிகிரி மட்டும் போதும். ஏன்னா தசை விம்சோத்திரி தசாவே வந்து சந்திரன் டிகிரி அடிப்படையா கொண்ட ஒரு கணிதம். அந்த லக்னம் எதுவுமே தேவையில்லை. சந்திரன் டிகிரி தெரிஞ்சுச்சுன்னா போதும். அவர் யாரோ சாரத்துல நிக்கிறாரு, அந்த சாரநாதன் வருஷம் தேவை. அந்த டிகிரி இருந்துச்சுன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருந்தேன், குரூப்ல ஷேர் பண்றேன். அந்த நட்சத்திர முடிவு மைனஸ் சந்திரன் என்ன டிகிரி போட்டா எக்ஸ்வைசட் கிடைக்கும். அந்த எக்ஸ்வைசட்டை நிமிஷமா மாத்தணும், இல்ல செகண்ட்ஸா மாத்தணும். மாத்தி டிவைட் பண்ணி இன்ட்டு அந்த இங்க புதன் வந்ததால 17 பெருக்கிறோம். இது வந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து வருஷம் மாசம் நாள் எடுக்கிற ஒரு கணிதம் நெட்டு சொல்லியிருக்கேன். திரும்ப வரும் பாருங்க. லேட்டா வந்தவங்களுக்கு ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ல வராது.
மத்தவங்க பேச மட்டும் தான் வரும். நான் அந்த மாதிரி செட்டப் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிரசன்டேஷன் ஃபுல்லா ஷேர் பண்ணுவேன். பார்த்துட்டு டவுட் இருந்தா தனிப்பட்ட முறையில நீங்க கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் குரூப்ல தான் இருப்பேன். என் குரூப்ல தான் நம்பர் உங்க வாய்ஸ் வராதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் போடலைங்க சார். அச்சோ, ஏன் வாய்ஸ் மட்டும் வராது? நான் ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் குரூப்ல கிளாஸ்ல பேச மாட்டேன். ரெக்கார்டிங் போடாம விட்டேன் இன்னைக்கு. இல்லைன்னா ரெக்கார்டிங் போட்டு இருந்திருப்பேன். ஓகே, சரி பரவாயில்ல சார், நடத்துறேன். இதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா? ஒரு 4-5 உதாரணம் மட்டும் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். போடுங்க. இப்ப ஐயா உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு எக்ஸாம் கொடுங்க. உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் 3க்கும் கொடுங்க மறுபடியும். அதான் இப்ப சூரியன்னா 10 டிகிரி, 10ல மைனஸ் பண்ணி 10ஓட நம்பரா வந்திருக்கு டிகிரி. அந்த சந்திரன் என்ன டிகிரி 10க்கு மேல போச்சுன்னா 10 + 30 40 கழிக்க போறீங்க. செவ்வாய்க்கு 6.40 கழிக்கணும். சந்திரன் டிகிரி யாராவது செவ்வாய் சாரத்துல பிறந்திருக்காங்க, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்துல பிறந்த ஜாதகர் யாரு இருந்தாலும் அதுல 1ஆம் பாதமோ 2ஆம் பாதத்துல பிறந்திருந்தா அந்த டிகிரி வந்து கண்டிப்பா 6.40 ஜாஸ்தியா இருக்கும். 23:20 தான் ஆரம்பிக்கும் அது. அப்ப 6.40 ஜாஸ்தியா இருந்தா 6.40 - 24 கழிக்க முடியாது. ஒரு 30 சேர்த்துட்டீங்கன்னா 36.40 கழிச்சீங்கன்னா அந்த விட வந்துடும். அவ்வளவுதான் சார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் மீட் போட்டுக்காங்க. அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தா இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா செவ்வாயோட முழு நட்சத்திரத்தை எடுக்கணும் இல்லைங்களா? முதல் கட்டத்துல 30 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்த கட்டத்துல 2 பாதம் இருக்குன்னா 6.40 இதை கூட்டிக்கணும். அப்பதான் இது உங்க பிறந்ததுல இருந்து பாக்கி இருக்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் எவ்வளவுன்னு தெரியும். அதுக்காக தான் அது அப்படி கூட்டுது. இப்ப ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு பார்க்கும்போது 10 டிகிரி அங்க இருந்தது, அதனால கூட்டிக்கிட்டோம். நம்ம இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது பாகம் வந்துருச்சுன்னா முதல்ல உள்ளது நமக்கு தேவையில்லை, பாக்கி இருக்கிறது மட்டும் கழிச்சு எடுத்தா போதுங்கிறதுனாலதான் அந்த 10லயே நேரடியா கழிக்கிறோம். புரியுதுங்களா? என்ன சார், நம்ம செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அந்த செவ்வாயுடைய தசை வருஷம் பாக்கி இருப்பை கண்டுபிடிக்கணும், முழு நட்சத்திரத்தையும் எடுக்கணும். அப்ப அடுத்த கட்டத்துல 60.40 டிகிரி இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறோம். இப்ப 30 டிகிரி இருக்குது, அது கூட நம்ம 60 அந்த 6.40 நம்ம சேர்த்துறோம். அப்ப சேர்த்தும் போது 36.40. அதுதான் அவங்க ஐயா சார் சொல்லி கொடுக்குற கணக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு எந்த கிரகத்தை எடுக்கிறீங்களோ அந்த கிரகத்தோட உடஞ்ச டிகிரி பாக்கி அடுத்த கட்டத்துல இருக்குது, அதை தான் சேர்த்துக்க போறோம். இப்ப குருவுக்குன்னா வெறும் 3.20 தான் இருக்கும். அப்ப 33.20 நம்ம போட்டுக்குவோம். 33 அவரு 23:20 தானே கொடுத்திருக்காரு ஐயா. இல்லையே 3:20 33 கொடுத்திருப்பானே. இருங்க, எந்த பத்தி குரு இருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல 33.20 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க மேல பாருங்க. இல்ல இதுல இல்ல, அந்த அந்த தப்பான பாத்துறேன். இருங்க பாத்துறேன். 33 தான் கொடுத்துருக்கேன். 33.20 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க அதுதான் அந்த 3:20 சேர்த்துதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அதுதான் சார் 30 கூட்டி போறோம். 3:20 கம்மியா ஜாஸ்தியா வந்துச்சுன்னா 3:20 கழிக்க முடியாது. ஒரு 30 கூட்டி கழிச்சீங்கன்னா சரியா வந்துடும் கணக்கு. பட் கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓ இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுல எதுவுமே மனப்பாடம் பண்றது எதுவுமே கிடையாது. இது புரிஞ்சது இல்ல. இப்ப அவங்க சார் எப்படி எடுக்கிறாங்கன்னு புரியல. சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்றோம். ஞாபகம் போட்டுருக்காரு. என்னங்க? எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. மறுபடியும் நடத்த சொல்லுங்க. இப்ப இந்த சூரியனோட நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது மேடம் ஒரு நிமிஷம் மேடம், அங்க அந்த ராசியை சொல்லிருங்க மேடம், அப்பதான் உங்களுக்கு புரியும். சித்திரைன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கன்னி ராசி சிம்ம ராசி ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மேடம். ஓகேங்க. பாருங்க, மேஷத்துல சிம்மத்துல தனுசுல இந்த 3 ராசியில சந்திரன் நின்னுச்சு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இங்க வெறும் 3.20 பாதம் மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம தசை எதை வச்சு கண்டுபிடிப்போம்? சந்திரன் நிக்கிறத வச்சுதான் தசை கண்டுபிடிக்கிறோம். தசை கண்டுபிடிக்கணும்னாலே சந்திரனை தான் எடுக்கணுமே தவிர மற்ற கிரகத்தை எடுக்கக்கூடாது, சூரியன் எடுக்கக்கூடாது. சந்திரன் நிக்கிற டிகிரி என்னவோ அதுதான் தசையை சொல்லும். அவங்க என்ன தசையில பிறந்த ஜென்ம நட்சத்திராதிபதி யாரு, அவங்க என்ன தசையில பிறந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன். இப்ப சந்திரன் இங்க இருந்ததுன்னா பாக்கி இருக்கக்கூடிய இந்த 10 டிகிரி அப்படிங்கறது இதுல பிளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சூரியனுடைய தசை பாக்கி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது இப்ப சூரிய நட்சத்திரம் முழு நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப இங்க 30 டிகிரி இருக்குது அப்படிங்கும்போது இங்க ஒரு 10 டிகிரி இருக்குது. அதை நம்ம பிளஸ் பண்ணா 40 டிகிரி. அதனாலதான் நம்ம 40ங்கிறது எடுக்கிறோம்.
ஓகே ஓகே இருங்க, 3க்குமே விளக்கம் கொடுத்துறேன். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்ப சூரிய நட்சத்திரம்னாலே இப்படித்தான் எடுக்கணும். சரி, அடுத்தது இப்ப சூரியனோட நட்சத்திரம் விட்டுருங்க. இப்ப செவ்வாய் நட்சத்திரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6.40 இருக்கும். இப்படி போட்டீங்கன்னா எழுத வசதியா இப்படி போட்டுக்கலாம். 6.40 இருக்கும். 2 பாதம் மட்டும் இருக்கும். பாக்கி 2 பாதம் எங்க இருக்கும்? அடுத்த கட்டத்துல இருக்கும். இங்க ஒரு 6.40 இருக்கும். இப்ப நம்ம செவ்வாயினுடைய தசை இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். முழு நட்சத்திரத்தை எடுக்கணும். அதனால இங்க உள்ள ஒரு 30ஐயும் இந்த வந்து 6.40 நம்ம இங்க போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப 36.40 இந்த நம்பர் தான் அங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது குரு நட்சத்திரம் இங்க இருக்கும். இந்த இடத்துல 10 டிகிரி இருக்கு. அடுத்த கடகத்துல 3.20 இருக்கும். இது ஒரு பாதம் தான் இங்க இருக்கும். அப்ப இங்க 30 இந்த 3.20 கூட்டிக்கணும். 30 டிகிரி கூட 3.20 கூட்டினோம்னா 33.20. இதுதான் குருவோட வித்தியாசம். இப்ப இந்த வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். புரியுதுங்க. இப்படிதான் கழிக்க போறோம். சரி, இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இதெல்லாம் முழு நட்சத்திரம். அசல் நட்சத்திரம்ன்றது 13.20 முழு நட்சத்திரம். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம் எல்லாமே இந்த 13 கூட்டினா 26.40. இது ஸ்டாண்டர்டா மாறாது, ஏன்னா உடையல. அப்ப கேதுவோட நட்சத்திரம் வந்துட்டாலே 13.20 கழிச்சுக்கணும். சுக்கிரன் வந்தாலே 26.40 கழிச்சுக்கணும். இப்ப இந்த உடஞ்ச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நம்பர் மாறும். உடையாத நட்சத்திரத்துக்கு எதுவுமே மாறாது. இப்ப இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு மேடம். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே, நான் கண்டிப்பா பண்றேன். சோ இந்த அட்டவணை நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்தோம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது. இந்த அட்டவணையுடைய இன்னொரு விரிவாக்க அட்டவணை இது பாகை கலையில இருக்கு. கலைக்கு விகலை லெவல்ல ஒரு அட்டவணை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு முதல் காலம் தெரியும், நட்சத்திரம், அதிபதி, வருஷம்லாம் தெரியும். நட்சத்திர முடிவு 13.20 13 × 60 780 + 20 800 கலையா மாத்திருக்கேன். 26.40 கிட்டத்தட்ட 8 பாதம் இல்லையா? 8 × 200 1600 கலை. 3 பாதம் 3 × 200 ஒன்னு 600 இருக்கும், இல்ல 40 × 60 2400 கலையில மாத்திருக்கேன். இந்த கலையில மாத்தியாச்சுன்னா இந்த எக்ஸ்ன்றது சந்திரனோட டிகிரி. அதை வந்து நீங்க பாகை கலையா மாத்திக்கோங்க. கேதுவா இருந்தா 800 - x. அந்த சந்திரன் டிகிரியை டைரக்டாவே ஃபர்ஸ்ட் பாகை கலையா மாத்திருங்க. 800 - x இன்டூ அந்த தசா வருஷம் 7/800. சுக்கிரனா இருந்தா 1600 - x இன்டூ 20/800. இந்த இது தசா வருஷம், இந்த 800 பிக்ஸ்டு கலைக்கு. நம்ம டிகிரில இருந்து மைனஸ் பண்ணி அப்புறம் கலையை மாத்துறது பதிலா ஃபர்ஸ்டே சந்திரன் டிகிரிய, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுப்பேன். நான் ஒரு 4 உதாரணம் பார்க்க போறோம், பார்த்தா புரிஞ்சிடும். இந்த அட்டவணையை பயன்படுத்தி கூட நீங்க ஈஸியா போட்டுடலாம். பாகை புரியல, என்னமோ கேட்டீங்க. என்ன கேட்டீங்க மேடம்? குரூப்ல போடுவாங்க, கவலைப்படாதீங்க. போடுவேன். இந்த 3 அட்டவணையுமே குரூப்ல போட்டுருவேன். நான் ஃபுல் பிரசன்டேஷன் லிங்க்குமே போட்டுருவேன். கேன்வா லிங்கே போட்டுருவேன். இங்க கேன்வால சும்மா கூகுள் வச்சு சைன் அப் பண்ணா போதும். ஃபுல் பிரசன்டேஷன் பாத்துக்கலாம் நீங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சார், நட்சத்திர முடிவுல கலையோட கன்வர்ஷன்ல தான் கொடுத்திருக்கீங்கல சார் அந்த டேப்லெட் காலம்? ஆமா, கலையில கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க பாக்குற அட்டவணை கலையில கொடுத்து நீங்க சந்திரன் டிகிரிய பாகை கலையா மட்டும் கன்வெர்ட் பண்ணி 800 - அந்த எக்ஸ்ன்றது சந்திரனோட பாகை கலை, அந்த ராசி கலை. இதை வச்சு போட்டாலே அந்த இயர் சம்திங் 5.8.78 நம்பர் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் அதுல இருந்து மாசம் கண்டுபிடிக்கிறது, நாள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ ஒண்ணு இந்த அட்டவணையை ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க வெறும் பாகை கலைக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். சோ பாகை கலையா மாத்தும் போது 600 கலைக்கு சூரியனுக்கு 600 2400 வருது. அந்த 10 டிகிரி 40 டிகிரி அதை கலையா மாத்திட்டேன். சந்திரன் டிகிரிய 600ஓட ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா, இப்ப 600க்கு கம்மியா இருந்தா 600 மைனஸ் பண்ணிடலாம் நீங்க. இல்லாட்டி 2400 மைனஸ் பண்ணுங்க. இங்க 600 போட்டிருக்கேன். இந்த 600 பேர்ல 2400 எதை மைனஸ் பண்ணும்? இங்க மட்டும் இங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம். இங்க 2 நம்பர் கொடுத்திருக்கேன். 600 மைனஸ் பண்ண முடிஞ்சா 600 பண்ணிடுங்க. இல்லாட்டி ஒரு 2400 மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த உடைப்பட்ட நட்சத்திரமான சூரியனுக்கு
செவ்வாய்க்கு 400 மைனஸ் பண்ணுவீங்க. வந்த நம்பரே 400 ஜாஸ்தியா இருக்கு சந்திரனோட பாகை கலை அப்படின்னா 2200 மைனஸ் பண்ணுவீங்க. குருவுக்கு 200 மைனஸ் பண்ணுவீங்க, ஏன்னா 3 டிகிரி 20 கலை, இல்லாட்டி 33 20 2000 கலை. 2000 மைனஸ் பண்ண போறீங்க. 200 ஜாஸ்தியா இருக்கு நம்பர்னாலுமே ஆப்வியஸா 2000 மைனஸ் பண்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கு போட்டு டைரக்டா 5வது ஸ்டெப் அப்படியே நம்ம போட்டுலாம். இந்த ஒரு அட்டவணை வச்சு பாகை கலைக்கு உங்களுக்கு உதாரணம் ஒரு 4 உதாரணம் கொடுக்க போறேன். சோ இது ஒரு அட்டவணை. இதுல ஏதாவது இந்த அட்டவணையில டவுட் இருக்கா? எக்ஸ்ன்றது சந்திரனுடைய பாகை கலையை வந்து கலைக்கு கன்வெர்ட் பண்ண வேல்யூ அந்த ராசிக்குள்ள. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன், இதுல சந்தேகம் தான் கேளுங்க. இது புரிஞ்சா அடுத்த விகலை புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 4 உதாரண ஜாதகம் வச்சிருக்கேன். லைவா ஏதாவது உதாரணம் உங்களுக்கு உங்களுடைய சந்திரன் டிகிரி சொன்னாலும் அதுவும் போடலாம், நமக்கு டைம் வந்துச்சுன்னா போட்டுடலாம். ஸோ லைவா கூட ஒரு ஒர்க் அவுட் பண்ணி போட்டுடலாம். நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணலாம், சந்தேகம் கேட்கறவங்க ஒர்க் அவுட் பண்ண வச்சிருக்கேன் நான். இதுவுமே நான் ஷேர் பண்றேன், இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்றேன். இந்த அட்டவணையை பயன்படுத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, உதாரணம் பார்க்கும்போது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்ல கிளாஸ் முடிஞ்சு கேளுங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். இதுவும் அதேதான், அந்த அஸ்வினி மக மூலத்தை தூக்கிட்டேன். கேதுடைய நட்சத்திரத்துக்கு தசா வருஷம் 7 13.20 நம்ம பார்த்தோம், 800 பார்த்துட்டோம். 800 × 60 அந்த கலையும் விகலையா மாத்திட்டேன். அப்ப சந்திரனுடைய பாகை கலை விகலைய மொத்தமா விகலைக்கு கன்வெர்ட் பண்ணதான் எக்ஸ். 48,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 7/48,000. கலையில போட்டா 800, விகலையில போட்டா 48,000. சார் எல்லாத்துக்குமே சந்திரனையும் அதே மாதிரி கலையிலும் இல்ல விகலையிலும் எந்த ஃபார்முலா எடுக்கிறோமோ அதுல மாத்திட்டு போட்டு கணக்கை கண்டுபிடிக்கலாம். அதே நம்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிகிரி வந்து சாஃப்ட்வேர்லயே பாகை கலை விகலை கொடுத்துருப்பாங்க. அப்ப பாகைய வந்து கலையா மாத்துங்க, கூட இருக்க கலையை கூட்டுங்க, கலைய விகலையா மாத்துங்க 60ஆல பெருக்கி, மிச்சம் இருக்க விகலையை கூட்டுங்க, ஒரு பெரிய நம்பர் வரும். 22,172 நம்ம சனிக்கு பார்த்தோமே ஒரு உதாரணம், அது மாதிரி பெரிய நம்பர் வரும். அந்த நம்பர் இப்ப சனிக்கு பாத்தீங்கன்னா 60,000 மைனஸ் பண்ணும். நம்ம உதாரணம் 22,172 பார்த்தோம். 60,000 மைனஸ் 22,172 எக்ஸுக்கு பதிலா இன்ட்டு 19/48,000 போட்டாலுமே அந்த 8.78 பதிலா 8.7795 வரப்போகுது. அவ்வளவுதான். நான் துல்லியமா எனக்கு சாஃப்ட்வேர்ல இருக்க அந்த அதே டேஸ் வேணும், ஒரு 2 நாள் வித்தியாசம் வரும். இல்லாட்டி நீங்க வெறும் பாகைகளை மட்டும் வச்சுமே போட்டாலுமே விடை வந்துடும். 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். எனக்கு அதுவுமே அக்குரேட்டா வேணும்னா நீங்க விகலையா மாத்தி போடுறது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும், சாஃப்ட்வேர் ஆன்சர் வந்துடும். சாஃப்ட்வேர்ல விகலையெல்லாம் ஈஸியா கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். கம்ப்யூட்டர் தானே, கையில போட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார் இது ப்ரீவியஸ் ஸ்லைடு போடுங்களா கொஞ்சம். என்ன புரியல உங்களுக்கு? அதுல ஒரு 400 இந்த 2000 ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல. இல்ல நட்சத்திர அதிபதி புரிஞ்சுச்சா? அது புரிஞ்சு தசா வருஷம் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சு. இது நட்சத்திர முடிவு ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அதே நட்சத்திர முடிவு தான் சார். இல்ல சார் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு கொஞ்சம் காட்டுங்க. ப்ரீவியஸ் ஸ்லைடா? ஓகே, இந்த ஸ்லைடா? இதுல வந்து சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு 600 மைனஸ் எக்ஸ் போட்டு இப்ப கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரத்தை பாருங்க. 600 மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கீங்க. அது 600 2400 600 2400 போட்டுருங்க இல்லையா? 600 ஜாஸ்தியா போச்சுன்னா 2400 மைனஸ் பண்ணணும். நீங்க சொன்னோம் இல்லையா 10 டிகிரிக்கு மேல போச்சுன்னா 40 டிகிரி மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இங்க வந்து பாகை கலையா மாத்திர போறோம். அந்த சந்திரன் டிகிரிய பாகை கலையா வச்சுக்காம கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா 600, கிருத்திகை 2-3 பிறந்திருந்தா 2400. இல்ல, கிருத்திகை 2-3 நாளுக்கு தான் 600. அந்த நம்பர் மாத்தி போட்டுருக்கேன், அவ்வளவுதான். ஓஹோ, ஓகே. இது 2400 600 மாத்தி போட்டுக்கிற மாதிரி நான் மாத்தி அப்புறம் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. இது 2400 இல்ல 600 வரும். இது மாறும். முதல் ராசினா இது திரும்பி வரும். ஒரு பாதத்துக்கு 200 சொன்னாங்க இல்லையா? இல்ல அவர் கேக்குறது 10/40 சொன்னமே, 40 அங்க 40/10 சொன்னேன், இங்க 10/40 போட்டுருக்கேன்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் அதை மாத்தி தரேன் சார். நான் பிரசன்டேஷன்ல மாத்திட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். பட் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். நான் இது கண்மூடித்தனமா பண்றது இல்ல, நீங்க உள் வாங்கிட்டா போதும். அதுக்காக இவ்வளவு பிரசன்டேஷன் இவ்வளவு மெனக்கட்டுறது எல்லாமே நீங்க அந்த புரிஞ்சுக்கிட்டா நீங்களே போட்டுடலாம். உங்களுக்கு புரிய வைக்க தான் ட்ரை பண்றேன் நான். அந்த யாரும் கணக்கு போட போறது இல்ல, எழுதி கொடுக்குறேன். சரி, இது விகலையில மாத்திர கணக்கு. மாத்தி தந்துறேன் இந்த நம்பர். இது முன்னாடி போட்டு இது பின்னாடி போட்டு
இந்த 2004 குழு எந்த குழுங்க? இதுல எப்படி ஜாயின் பண்றது? சாரி, இந்த குழுல அனுப்புறீங்களா? இது எந்த குழுல வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல. எனக்கு நீங்க கேக்குறது புரியல சார், திரும்ப. இல்ல சார், இந்த இப்ப நடத்துற இந்த கிளாஸ் குரூப்ல அனுப்பிடுவீங்களான்னு கேட்காங்க இந்த அட்டவணை. இல்ல, அவர் வந்து நம்ம குரூப்ல இல்லையாட்டு இருக்குது, வேற குரூப்ல எங்கேயும் லிங்க் பார்த்து உள்ள வந்திருப்பாங்க. எப்படி சேர்க்கணும்னு கேட்டேன். போன வாரம் அட்டன் பண்ணீங்களா? இல்ல நான் இப்ப இந்த வாரம் தான் வேற குரூப்ல பார்த்துட்டு வந்து அட்டன் பண்றேன். நம்பர் நோட் பண்ணிக்கங்க, சொல்றேன். 90 ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 90 47 00 9779. 9779. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல ஜாயின் பண்ணி விடுறேன். மேடம் நான் கூட குரூப்ல டூப் மேடம், எனக்கு கூட அந்த நம்பர் சொல்லுங்க மேடம் ஒரு தடவை. இப்ப சொன்னது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 90 கையால் மீட்டர் போனேன், அதனால எழுதுறேன். 90 47 47 00 00 9779. 9779. தேங்க்யூ மேடம். ஓகேங்க, இந்த சார் டைப் மெசேஜ்லயே போட்டாங்க, பாத்துக்கோங்க. விஜயலட்சுமி கண்ணன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. என் பேர் விஜயலட்சுமி கண்ணன், அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்க. இப்ப கொடுத்த அட்டவணையும் விகலை கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்த ஒரு 4 உதாரணம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். அப்ப சார் இது 800 கலை 4800 விலையா சார்? என்ன மேடம்? 800 கலை 13.20 அதானே? இல்ல மேடம், இது நட்சத்திர முடிவு மேடம். கேதுக்கு 13.20 அந்த பிக்சர் கான்ஸ்டன்ட். எக்ஸ் தான் சந்திரனுடைய பாகை கலை விகலை. இது வந்து விகலைக்கான அட்டவணை நீங்க பாக்குறது. இல்ல விகலைக்கு மாத்திரணும். பாகை கலை விகலைய பாகை × 60 அந்த கலை மீதி இருக்க கலை ஆட் பண்ணிட்டு அந்த கலை × 60 போட்டா விகலையா மாறும். மீதி ஏதாவது விகலை இருந்தா விகலையை ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் வரும், ஒரு 4 உதாரணம் வரும், பார்த்தா புரிஞ்சிடும். சரி சரி. அதான் இது நட்சத்திர முடிவு 800 போட்டு அது 4800 சாரி மேடம், கேட்கல, திரும்ப சொல்லுங்க. இல்ல இந்த கலை வந்து புரியுது. 13.60 800 கலை புரியுது. 4800 விகலை. 800 × 60 ஒரு கலைன்றது 60 விகலை. 860 பெருக்குனீங்கன்னா 48,000. சரி சரிங்கய்யா. 1660 பெருக்குனீங்கன்னா 96,000. இப்ப புரியுதுங்க சார். ஓகே ஓகே சரி. இப்ப அடுத்து வந்து இல்ல இது எக்ஸ் தான் சந்திரனோட பாதம், சந்திரனோட பாகைகள் தான் எக்ஸ். எக்ஸ் ஓகே. இத போட்டா அந்த ஆன்சர் டைரக்டா வந்துரும். சரிங்கய்யா. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் விளக்கம் மட்டுங்க. அதான் விளக்கம் தான் கொடுக்குறேன். சோ அவர் வந்து ரேவதி நட்சத்திரம், இங்க பாதம் தேவையில்லை உங்களுக்கு புரியறதுக்காக ரேவதி ஒண்ணு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருக்காக போட்டுருக்கேன். 17.32 மீன ராசியில, ஏன்னா ரேவதி நட்சத்திரம் மீனத்துல வருமா, மீன ராசியில 17.32 இதுதான் உங்களுக்கு இன்புட். இதை வச்சாலே நட்சத்திர புதன் 17 வருஷம் எடுத்துருவீங்க நீங்க. ஒரு நட்சத்திரோட அளவு 800 மாற போறது இல்ல. புதனுடைய முடிவு 30. இந்த சார்ட்ல பார்த்தாலே தெரியும் புதனுக்கு முடிவு 30 டிகிரி. கரெக்டா? அப்ப 30 - 17.32 0 மைனஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு பாகையை குறைச்சி 60 கலையை கூட்டிக்கிறோம். 29.60 - 17.32 இப்ப கணக்கு போட்டலாம். 60 32 போச்சுன்னா 28, 29 17 போச்சுன்னா 12. 12 டிகிரி 28 கலை. 12 × 60 கலை பிளஸ் 28 கலை. 12 60 720 ஒரு 28 748 கலைகள் 748 மினிட்ஸ். சோ இந்த புள்ளி 17.32 30 வந்து கழிச்சு வந்த நம்பரை 748 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி 748 × 17/800 இது சூத்திரம், ஃபார்முலா. இந்த பேலன்ஸ் மினிட்ஸ் தசா வருஷத்தால பெருக்கி இது பிக்ஸ்டு 800ன்றது மொத்த அளவு 800 800 வகுத்தா 15.895 வரும். அப்ப 15 வருஷம் மீதி சொச்சத்தை 0.895 × 12 பெருக்குனீங்கன்னா 10 புள்ளி வருது. 10 மாசம் இன்னும் கொஞ்சம் 4 சொச்சம் இருக்கு 0.74. அப்ப 0.74 × 30 30 பெருக்குனீங்கன்னா 22.2 22 நாள்
இந்த மீதி சொச்சத்தை 60 இருக்குன்னா அது நாளிகை அப்படின்னு போகும் கணக்கு. அப்ப தசா இருப்புன்றது பாதை கலை அடிப்படையில் எடுத்தா 15 வருஷம் 10 மாசம் 22 நாள். என்ன பண்ணும், நட்சத்திர முடிவுல இருந்து சந்திரனோட டிகிரியை மைனஸ் பண்ணும். இந்த 30 0 கழிக்க முடியாதனால 29.6 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடன் வாங்குறோம், அங்க 100 கடன் வாங்குவோம், இங்க 60 கடன் வாங்குவோம், அவ்வளவுதான். ஒரு சார் ஒரு நிமிஷம், மொத்தம் வந்து அந்த ராசியோட அளவு 30, அதுல வந்து சந்திரன் நிக்கிறதும் கழிக்கிறோம் இல்லையா? புதனோட நட்சத்திரம்ன்றாலும் 30 கழிக்கிறோம். இப்ப இதே இன்னொரு சார்ட் பாத்தீங்கன்னா சனி நட்சத்திரத்துக்கு 16-40 கழிப்போம். சரி சரி, ஓகே. இதுதான் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பேன் எதுல கழிக்கணும்ன்றதுக்கு. கழிச்சு அந்த தொகையை நிமிஷமா மாத்தி இல்ல வினாளிகா வரைக்கும் செகண்ட்ஸா மாத்தி அதுக்கேற்ற ஃபார்முலா அப்ளை பண்ணா ஒரு நம்பர் வரும். அது வருஷம் மாசம் நாள் பிரிக்கிறதுக்கான மெத்தட் இது தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரீன்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. இது வந்து இதே இதை நம்ம அடுத்து இது கலையில பார்த்திருக்கோம், விகலைக்கு பார்க்க போறோம். இப்ப இது இருப்பு தசை, அதே இப்ப அது நடக்கக்கூடிய பேலன்ஸ் இது தசை. இந்த தசையிலேயே கற்பத்தில் சொல்லணும்னா அந்த 17 வச்சு இந்த 10 வருஷம் அந்த 22 நாளை கழிச்சாக்கா அந்த இது கிடைச்சிரும். ஆமா, இந்த ஜாதகர் பிறந்தப்ப புதன் தசை இவ்வளவு வருஷம் இருந்திருக்கு. அவர் பிறந்தது 15 வருஷம் 10 மாசம் 22 நாள் கழிச்சு கூட்டிட்டு புதனுக்கு அப்புறம் என்ன வருவாரு, புதனுக்கு அப்புறம் கேது தசை வந்திருக்கும், கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் வந்திருக்கும். இல்ல அந்த கர்ப்பத்தின் செல்லுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மொத்தத்துல இதை வச்சு கழிச்சுட்டோம்னா அந்த செல்லு சொல்லலாம். சொல்லலாம் நீ. ரைட் ரைட். கர்ப்பசெல் போக தானே இருப்பு, மீதி இருக்கதானே இருப்பு. அந்த எல்லாத்துக்கும் காமன் தானே பொதுவானது. இந்த 800 இது மொத்த அளவு. ஒரு நட்சத்திரத்துடைய அளவு 800 நிமிஷம், 800 கலை. இதுக்கு ஆமா 800 தான். இது கலையில கணிதம் போட்டா 800 போடுவீங்க. அடுத்த ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன், அதுல 48,000 வரும் விகலைக்கு. தசா வருஷம்ன்றது நட்சத்திர விதி பொறுத்து புதனுக்கு 17, சந்திரனா 10, சுக்கிரனா 20. இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நட்சத்திர முடிவுல இருந்து சந்திரன் நிக்கிறது கழிச்சு வந்த நம்பர், அந்த நம்பரை கலையா மாத்திருக்கேன். இதுதான் சூத்திரம். 740 × 17/800. 800 பிக்ஸ்டு. 17 தசா வருஷம். புதன் தசனா 17, சனினா 19. அது மாதிரி இது ஒரு நம்பர் வரும். ஒரு சந்திரன் கலை நம்ம பஞ்சாங்கத்தை தான் பாத்துக்கணுமா சார்? இல்ல, சந்திரனோட பாகை கலை அந்த ஜாதகத்திலே நீங்க எடுத்துங்க. இது சந்திரன் டிகிரி எனக்கு தெரியும். டிகிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்படி தசாபுத்தி கண்டுபிடிக்கிறதுன்ற மெத்தட். ஓகே. சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு தசாபுத்தி வந்துடும். நீங்க கையில போட்டு கரெக்டா தான் செக் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் காட்டுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா 17 பாகை 32 கலை 33 விகலை இருக்கு அந்த சந்திரன் டிகிரி. இங்க பாத்தீங்கன்னா 17 32 நிப்பாட்டி கணக்கு போட்டிருப்போம். இப்ப அடுத்து ஒரு 33 விகலை இருக்கு. 17 32 33 தெரியுதா? ஹைலைட் பண்றேன். நட்சத்திர முடிவுன்றது 30 டிகிரி, 30 பாகை 0 கலை 0 விகலை. XYZ-ன்றது 30ல இருந்து கழிக்கணும். 30.00.00 மைனஸ் 17.32.33. இதுதான் சந்திரன் நிக்கிற பாகை கலை விகலை அந்த ராசியில, மீன ராசியில. ஏன்னா ரேவதின்றது மீனத்துல வரும். அப்ப என்ன பண்ணும், 29.59.60 ஒரு பாகையை குறைச்சிட்டு 60 கலை ஆயிடும். அதுலயே ஒரு கலையை குறைச்சு 60 விகலை ஆயிடும். இப்படி போட்டா உங்களுக்கு கணக்கு போடுறது ஈஸி. 30 பாகைன்றது ஒண்ணுதான். 29 பாகை 59 கலை 60 விகலை சொன்னாலும் ஒண்ணுதான். 60 விகலைன்றது 0 மாறி இது 60 ஆயிடும், இதுவும் 0 மாறி இது 30 ஆயிடும். இதுல டவுட் என்ன கேளுங்க. இதுதான் இது நீங்க கையில கணக்கு போடுறதுக்கு. இல்லாட்டி இந்த கணக்கு இதுலயே தப்பாண்டிங்கன்னா கணக்கு விடை தப்பா வந்துடும். இப்ப 60ல 33 போச்சுன்னா 27, 59ல 32 போச்சுன்னா 27. இருபத்தி 17 போச்சுன்னா 12. 12 பாகை 27 கலை 27 வினாளிகை. இப்ப 12 × 60 கலை 720 + 27 12.27 747 மினிட்ஸ். அது 747 × 60 வினாளிகா மாத்திரேன். அது கூட ஒரு 27 வினாளிகை இருக்கு. அதையும் கூட்டினா 44,847 ஒரு நம்பர் வரும்.
அது இன்ட்டு 17/48,000. இந்த 48,000 பிக்சடு, தசா வருஷம் பிக்சடு. இதை விகலையில மாத்தினா இந்த 15.8831 15 வருஷம் 10 மாசம் 17 நாள். இப்ப முன்னாடி சொல்ல பாருங்க, 15 வருஷம் 10 மாசம் 22 நாள், 15 வருஷம் 10 மாசம் 17 நாள், 5 நாள் வித்தியாசம் இருக்கு. சாஃப்ட்வேரும் இதுதான் கொடுப்பான். இதுதான் துல்லியம். ஏன்னா விகளையும் சேர்த்து போடுறோம். இன்னும் இவ்வளவு விகலை நடந்திருக்கு. அப்ப இந்த 22 நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 5 நாள் குறையுது. இந்த கணிதத்துல 5 நாள் குறையுது. இது கஷ்டமா இருந்தா நீங்க இதை மட்டுமே உள்வாங்கிக்கோங்க. இல்ல நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது போடுறேன்னா இப்படி போட்டீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர்ல என்ன பாக்குறீங்களோ இதே நம்பர் வரும். 15 வருஷம் 10 மாசம் 17 நாள் வரும். விகளையும் சேர்த்து போடும்போது அந்த அக்குரேசி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த புதன் நட்சத்திரத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த சனி நட்சத்திரத்துக்கு போலாம். சார் சொல்லுங்க கோபி சார். நன்றி சார். இந்த முழு நட்சத்திரம் ஓகே சார், முழு நட்சத்திரம் புரிஞ்சு போச்சு சார். இப்ப கிருத்திகை அதுதான் சார். இப்ப கிருத்திகைக்கு 40 மைனஸ் பண்ணுவான் சொல்லிட்டேன். 10 டிகிரிக்கு கம்மியா இருந்துச்சுன்னா 10ல மைனஸ் பண்ணிடுவீங்க. டிகிரி 10ஓட ஜாஸ்தியா போச்சுன்னா 40ல மைனஸ் பண்ண போறீங்க. வேற எதுவுமே மாறாது. ஓ அவ்வளவுதான் கணக்கு. ஓகே சார். ரொம்ப சிம்பிள். 10 குறைஞ்சதுன்னா 40 கூட்டணுமா? என்ன மேடம்? 10 இருந்தா 40 ஆக்கிக்கணுமா? ஆமா, முன்னாடி ஒரு ராசி 30 டிகிரி இருக்கு இல்லையா, அது கூட்டி அவ்வளவு. முன்னாடி ராசி 30. அவ்வளவு வேற ஒண்ணு. அதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய எண்ட் என்ன டிகிரின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதுல இருந்து கழிச்சு போனாலும் சரியா வந்துடும் எல்லாம். நீங்க அதுதான் அது பேசிக்கலா. ஏன்னா இதுல 1 டிகிரி போயிடுச்சு, 3 டிகிரி 20 காலம் இதுல போயிடுச்சு, பாக்கி இதுல 10 டிகிரி இதுல இருக்கு. அதனால 30 + 10 40. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான். இதுல 2 2 6 40 6 40. ஆமா, நீங்க 30ல இருந்து கழிச்சு கூட ஒரு 6 40 செவ்வாய் கூட்டினாலும் சரி. குருவுக்கு 10 3 20. நீங்க 30ல குருவுக்கு 30ல கழிச்சுட்டு ஒரு 3 20 கூட்டினாலும் கரெக்டா வரும். கரெக்டா 33 20 கழிச்சிட்டாலும் கரெக்டா வரும் உங்களுக்கு. அருமை சார், அருமை சார், அருமை. ஆத்யந்த பரவநாயகி எல்லாம் கால்குலேட் பண்ணி அங்க உட்காந்து மண்டே கிண்டே காய்ச்சி அங்கேருந்து வர்றதுக்கு இது ஒரு சிம்பிளா இல்ல. அவ்வளவுதான். இல்ல கான்செப்ட் புரியறதுக்கு ட்ரை பண்றேன் நான். பிளஸ் இந்த கணக்கு சாஃப்ட்வேர்ல வந்துடும் உங்களுக்கு. இந்த 15 10 7 17 அப்படியே டேரக்டா வந்துடும். நான் யாரும் உட்காந்து கணக்கு போட போறது இல்ல. யாரோ குரூப்ல கேட்டாங்க, எனக்கு இந்த கணக்கு வேணும்னு யாரோ கேட்டதுக்காக சரி அதுக்காக சரி சொல்லி தரலாம்னு தோணுச்சு. வேற ஒண்ணு கேட்டவங்க இன்னைக்கு வரலைங்க சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். யார் கேக்குறாங்களோ அவங்க வர மாட்டாங்க. பரவாயில்ல, பிரபஞ்சத்துக்கு தான் போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இல்ல தசாபுத்தி இருப்புன்னு போட்டிருந்தேன், இன்னைக்கு முறைன்னு போட்டிருந்தேன். அது பார்த்தா அது வந்திருக்கணும், வரல. சரி பரவாயில்ல விடுங்க. யாருக்கு கிடைக்கணும் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அடுத்த ஸ்லைட் போலாமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமாங்க, சில நாள் வைப்போம், சில நாள் வைக்கிற சூழ்நிலை இல்லைன்னா வைக்க மாட்டோம். அன்னைக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருங்க. கிளாஸ் இருக்கல மெசேஜ் போட்டுங்க மேடம். குரூப்ல போட்டுருங்க. அதெல்லாம் கிளாஸ் இருந்ததுன்னா காலையிலேயே போட்டு விட்டுருவேன். ஓகே, நன்றிமா. ஓகே, சரி அடுத்த ஸ்லைட் போலாமா? எஸ் சார். ஓகே. அப்படி சனி நட்சத்திரம் ஒரு 19 வருஷம் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுப்போம். 7.57 நட்சத்திர முடிவு 16.40. இப்ப என்ன பண்ணிட்டேன், 16.40ன்றது 16 × 60 960 + 40 1000 கலை. இந்த அட்டவணையில பார்த்தாலே சனிக்கு 1000 கொடுத்துருப்பேன். 7.57ன்றது 7 × 60 420 + ஒரு 57 420 50 2 5 477 கரெக்டா தான் போட்டுருக்கேன். 477 இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ XYZன்றது 1000 - 477 டைரக்டா போட்டுடலாம். பாகை கலையெல்லாம் மாத்தி பாகை கடன் வாங்கி எந்த எதுவும் தேவையில்லை. 1000 - 477 சிம்பிளா போட்டுலாம். 523 523 × 19/800 800 பிக்ஸ்டு. தசா வருஷம் சனிக்கு 19 இது மாதிரி நம்பர் வந்துடும். 12 சம்திங், அந்த 0 something × 12 5 something. 12 வருஷம் 5 மாசம் 0.055 × 30 1.65 நாள். 12 வருஷம் 5 மாசம் 1 நாள் அப்படின்னு
இந்த 7.57 வச்சா வருது. இப்ப இது புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்லைடு சூப்பரா புரியுது. சிம்பிளா புரிஞ்சிடும். பாகை கலை டைரக்டா வந்து கலையா மாத்திடுறோம். நட்சத்திர முடிவையும் கலையா மாத்திட்டு கலையில இருந்து கலையை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் கிடைச்சிரும். அது இன்ட்டு 19/800 டப்புன்னு முடிஞ்சிடும். ரொம்ப கணக்கு கையில போட்டாலே ஈஸியா போட்டுடலாம் இந்த மெத்தட். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். இது புரிஞ்சா இதை எடுத்துக்கோங்க. இது புரிஞ்சிச்சுன்னா இன்னும் துல்லியத்துக்கு போகணும்னா ஒண்ணு ஒரு நாள் வித்தியாசம். இந்த கணக்குப்படி ஒரு நாள் வித்தியாசம். அந்த பாகை கலையுமே விகலைக்கு மாத்திடுறேன். இந்த பாருங்க 1000 கலை, ஒரு கலைன்றது 60 விகலை. 1000 × 60 60,000. 477 × 60 போட்டீங்கன்னா இந்த நம்பர் வரும் உங்களுக்கு 28,614. ஏன்னா இங்க 7 பாகை 56 கலை 54 விகலை. இன்னொன்னு பாருங்க 7.56.54 கிட்டத்தட்ட 7.57 வந்துச்சு. அதனால நான் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7.57 எடுத்துட்டேன் கணக்கு போடும் போதே. அப்பதான் ஒரு நாள் வித்தியாசம் வருது. இதே நீங்க 7.56 வச்சு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேர்ல வந்து 7.56 54 கொடுத்துருக்கு. நான் வெறும் 7.56 எடுத்து போட்டேன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த 2 days அங்க 1 day ஒரு நாள் வித்தியாசம் இல்லாம ஒரு 5 நாள் வித்தியாசமா போயிருக்கும். ஒரு கலைக்கான வித்தியாசம் சனி 19 வருஷம்ன்றதால 5 நாள் அந்த மாதிரி போயிருக்கும். சரி, ஓகே, நீங்க இதை குழப்பிக்க வேணாம். சோ இது வந்து விகலையில மாத்தி விகலை மைனஸ் விகலை பண்ணா இந்த வித்தியாசம் விகலையில கிடைச்சிடும். XYZ வந்து 60,000 மைனஸ் 28,614 பண்ணீங்கன்னா 31,386. அது இன்ட்டு 19/48,000. 48,000 பிக்சட். இந்த 800 கலைன்றது 800 × 60 48,000 விகலை. இது 12.4236 வருது. பழைய கணக்குல பாத்தீங்கன்னா 12.42 வந்துச்சு. 42125 வந்துச்சு. இந்த 423625 வந்துச்சு. அதனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்க. மீதி கணக்கெல்லாம் சேம் தான். அது இது 12 கழிச்சு 0. அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கால்குலேட்டர் தான் போட போறீங்க. அது இன்ட்டு 12. அப்ப அப்படியே இதுல -5 பண்ணிட்டீங்கன்னா 0. கால்குலேட்டர் கொடுத்துரும். அது இன்ட்டு 30 போட்டீங்கன்னா இது மாதிரி நம்பர் வந்துடும். 12 வருஷம் 5 மாசம் 2 நாள் தான் சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய ஆன்சர். வெறும் பாகைகளை மட்டும் வச்சு போட்டா இங்க பாகைகளை என்ன பண்ணிட்டோம், 54 விகலை வந்ததால 56 கலைய 57 கலைன்னு மாத்தி எடுத்திருக்கேன். அதனாலதான் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு கொடுத்திருக்கேன். புரியுதா? 50க்கு மேல போகும்போது மட்டும் தான் அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கணுமா? இல்ல 40 மேல போனா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. 30 பாதி 30 விகலை 30 விகலை கம்மியா இருந்தா அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 30 தாண்டிடுச்சு 40 தாண்டிடுச்சுன்னா அடுத்த நம்பர் போய்க்குங்க. அவ்வளவு. இல்ல 0.5 போச்சுன்னா அடுத்த நம்பர் போட்டுரும் இல்லையா? 5.5 போச்சுன்னா 6 போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி 30 கலை தாண்டினாலே அடுத்த நம்பர் போட்டுங்க. வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் அந்த வெறும் கலைக்கு மாத்துறதுக்கும் விகலைக்கு போடுறதுக்கும். பட் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். கலையிலேயே எடுத்துக்கலாம். அதுவே நல்லதா இருக்கு. இல்ல அதுதான் பெரிய வித்தியாசம் வராது. நீங்க கலையை எடுத்துக்கலாம். பட் ஆனா சொல்லி தரணும், என் கடமை ப்ராப்பரா சொல்லி தரணும். விகலையும் சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு எது ஆட்டமோ எடுத்துக்கோங்க. அவ்வளவு. அதே மாதிரி ஒரு ராகு நட்சத்திரம் சதயம் 3ஆம் பாதத்துக்கு பார்த்தா இதே கான்செப்ட் தான். கலை ரொம்ப ஈஸியா இருக்கும். 20ல முடியுது. 20 × 60 1200 கலை. 13.38 அதை கலையா மாத்திரம். ரெண்டுத்தையும் கழிச்சா பேலன்ஸ் 382 நிமிஷம். ராகுட வருஷம் 18. இது ஃபார்முலா தெரியும். போட்டாச்சா 8.5 8 வருஷம். 0.5 0.59 வந்துருச்சு. 0.5 வந்தா 6 மாசம் கிட்டத்தட்ட. 0.59 வந்ததால 7 மாசம் 8 வருஷம் 7 மாசம் 4 நாள் அப்படின்ற ஐடியா வந்துடும் ராகுக்கு. அதே ராகுது விகலையில போட்டா 8 வருஷம் 6 மாசம் 29 நாள். இங்க பாத்தீங்கன்னா 8 வருஷம் 7 மாசம் 4 நாள். 8 வருஷம் 6 மாசம் 29 நாள். ஒரு 5 நாள் வித்தியாசம் இருக்கு. 5 days டிஃபரன்ஸ். விகலை பாத்தீங்கன்னா 34 விகலை. நீங்க 38 39 மாத்திருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள் ஜாஸ்தியா போயிருக்கும். அப்பனா ஒரு கலைக்கான வித்தியாசம் 10 நாள் வருது ராகுக்கு. சரி, இதெல்லாம் நீங்க குழப்பிக்க வேணாம். சப்ஜெக்ட் தான். அடுத்து இன்னொரு சந்திரன் 4ஆம் பாதம் கொடுத்திருக்கேன்.
ஏன்னா இந்த அளவு குறைய வித்தியாசம் குறைஞ்சிரும் நமக்கு. 1400 மைனஸ் 1227 இந்த டிகிரி மினிட்ஸா மாத்திரம் 123 நிமிஷம் இன்ட்டு 10/800 1.5 1 வருஷம் 6 மாசம் 13 நாள். இந்த ஸ்டெப்ல எதுவும் டவுட் இல்லை இல்லையா? அதே வெகுலைக்கு போட்டது இல்ல கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு உதாரணத்துக்காக கொடுத்தா என்ன ஃபுல்லா பிரசன்டேஷன் இந்த கேன்வா லிங்கே குரூப்ல ஏதாவது இருந்துச்சுன்னா குரூப்ல போட்டு விட்டுருவேன். ஸோ உங்க டவுட் தான் கேட்கலாம். சந்தேகம் நிவர்த்தி கடைசி ஒரு 1/2 hour ஏதாவது உங்களுக்கே லைவா ஜாதகம் போனாலும் பாகங்களை சொன்னீங்கன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் டவுட் இருந்தா கேட்டுருங்க. டவுட் செஷன் முடிஞ்சு இன்னும் டைம் இருக்குன்னா ஒரு உதாரணமோ 2 உதாரணமோ போடலாம். அந்த சந்திரனையும் யாராவது சந்திரனுடைய ஸ்தானத்துல பிறந்தவங்க சொல்லுங்க. சரி, சூரியன் உடைப்பட்டது சூரியனோ செவ்வாயோ குருவோ சொல்லுங்க. இந்த ஜாதகம் குரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இதான் சந்திரனோட பாகைகளை சொல்லுங்க. கணக்கு போட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அவங்க கணக்கு போடுறதுக்கு அவ்வளவுதான். என்னாச்சு சந்தேகம்? புரியுதா புரியலையா? இன்னும் பயிற்சி பத்தவில்லையோ? சந்தேகம் கேளுங்க, இல்லைன்னா நட்சத்திரம் சொல்லுங்க. யாராவது சந்தேகம் தான் கேளுங்க. இதுல ஏதாவது எனக்கு புரியல. புரியுதுங்க 84,000 அந்த பேலன்ஸ் சந்திரன் இது. ஆமா அதாவது நீங்க கலையை வச்சுக்கோங்க. 21 டிகிரி 17 கலை, 23 டிகிரி 20 கலை முடிவு, நட்சத்திர முடிவு சந்திரனுக்கு. புரியுது. அதான் கலையா மாத்திட்டோம் அவ்வளவுதான். 23 × 60 + 20 1380 + 20 வரும் 1400. அதே 1400 6 ஆல் மல்டிப்ளை பண்ணா 84,000. இந்த 84,000 அட்டவணை கொடுத்திருக்கோம் நானு. இந்த 84,000 அட்டவணையில இருக்கு. ஒரு அட்டவணையில இந்த 84,000ன்றது சந்திரனுக்கு போங்க. சந்திரனுக்கு 84,000 பாருங்க. 1400 அட்டவணையில இருக்கு, 84,000 அட்டவணையில இருக்கு. நீங்க எதை எடுத்து போட்டுக்கலாம் கணக்கு. இந்த அட்டவணை பயன்படுத்தி டக்குன்னு கணக்கு போட்டுடலாம். இந்த அட்டவணை அப்படி இந்த ஸ்கிரீன்ல வைக்கிறேன். யாராச்சும் ஒரு ஜாதகம் வேணா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நானும் நோட்டு பேப்பர்லயே கணக்கு போடலாம். பேப்பர் கால்குலேட்டர். சூப்பரா புரியுதுங்க. நல்லா இருக்கு. ரைட். அந்த சூப்பரா புரிஞ்சவங்க தான் கணக்கு போட போறீங்க. ஒரு ஜாதகம் நீங்களே சொல்லுங்க, கணக்கு போடலாம். உங்களுக்கு புரியுது என்னன்னு டெஸ்ட் பண்ணும் இல்லையா? என்னுடைய ஆசைக்காக வாலண்டியர்ஸ் விருப்பம் உள்ளவர்கள் மேடைக்கு வரலாம். நமக்கு வயசாகி கணக்கு ரொம்பமா போட முடியாது. ஆனா புரியுது. போட்டுருவேன் புரிஞ்சுட்டு. சரி, ரைட், ஓகே. அப்ப வகுப்பு நிறைய செஞ்சுக்கலாம். நீங்க போட்டு மட்டும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு, ஒரு ஜாதகம் போடணும்னாலும் ஏதோ ஒண்ணு எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். 1/4 மணி நேரம் ஆகாது. அட்டவணை இருக்கு, அட்டவணை வச்சு டக்குன்னு போட்டுடலாமே. நீங்க சொல்லுங்க ஜெயஸ்மி. இதான் ஒரு ஜாதகம், ஒரு சந்திரன். டவுட் இல்லையா? டவுட் இல்லையா? ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன், போடுங்க அப்படின்னா. அதே ஜாதகம் நோட்டு பேனா மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஒரே நிமிஷம். சொல்லுங்க மேம். ஒரே நிமிஷம் சார். ஷாப்பிங் வச்சிருந்தேன். ம் 13ஆம் தேதி. இல்ல தேதில வேணாம், சந்திரன் டிகிரி சொல்லுங்க. சந்திரன் டிகிரி மட்டும் வேணுமா? சரி, ஓகே. எந்த ராசியில இருக்கா சந்திரன்? 289. 289. ஓகே. 05. ஓகே. 14. 16
16 14 14 ஓகே. இப்ப இது 360 டிகிரில இருக்கு. என்ன பண்ணும்? 289 அதுல 270 9 ராசிக்கு 9 × 30 270 கழிச்சிட்டீங்கன்னா 19.05.14. அதாவது மகர ராசியில 19 டிகிரி 5 கலை 14 விகலை அப்படின்னு வருது. நம்ம இந்த பாகைகளை விகலை விட்டுருவோம். அந்த 19.05 கணக்கு போடலாம். ஓகேவா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இது யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப மகரத்துல முதல் 3 பாதம் 10 டிகிரி வரைக்கும் சூரியன் போயிடும். சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்திருப்பார் ஜாதகன். இவர் திருவோண நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகமா இருக்கும். இந்த ஜாதகத்துல சந்திரன் நிக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில். அப்ப சந்திரனோட கணக்கு எடுத்துக்க போறோம். சந்திரனுக்கு 1600 ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். 1600 சாரி தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கணும். 1400 சுக்கிரன் பார்த்து சொல்லிட்டேன். சந்திரனோட தசா வருஷம் 10. 1400ன்றது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 19 பாகை 5 கலைய 19 × 60 6 9 54 6 5 11 1140 பிளஸ் ஒரு 5 கலை இருக்கு. 1145 கலை. சந்திரனுடைய நட்சத்திர முடிவுன்றது 1400 கலை. 1400 மைனஸ் 1145. 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 4 போச்சுன்னா 5, 3ல 1 போச்சுன்னா 2. 255 கலை பேலன்ஸ் இருக்கு. அவரு சந்திரன் கடக்கிறதுக்கு 255 கலை. 800 கலையை கடக்கணும்னா 10 வருஷம் ஆகும். 255 கலையை கடக்கணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? சின்ன ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம்ல. அப்ப 255 × 10/800 2550/800. இப்பதான் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறேன். இதுவரை கையில தான் போட்டேன். நான் கால்குலேட்டர் ஓபன் பண்ணிட்டு 2550 வகுத்தல் 800ன்னு போட்டா 3.1875. அப்படின்னா 3 வருஷம் கொஞ்சம் சொச்ச மாசம் இருக்கு. அதுல மைனஸ் 3 பண்ணிட்டீங்கன்னா 0.1875. அதை 12ஆல பெருக்குனீங்கன்னா 2.25 மாதங்கள். 2 மாதம். அதுல 2 கழிச்சிட்டீங்கன்னா 0.25. அதை 30ஆல பெருக்குனீங்கன்னா 7.5 7 நாள். சோ நம்ம இங்க விகலையை எடுக்கல. இந்த கணக்குப்படி பாகைகளை மட்டும் வச்சு போட்டா 3 வருஷம் 2 மாசம் 7 நாள் தான் தசா இருப்பு. சந்திர தசை இருப்பு 3 வருஷம் 2 மாசம் 7 நாள். சாஃப்ட்வேர் விகலை வச்சு வரும்போது இன்னும் கொஞ்ச நாள் கம்மியா இருக்கும். என்ன எவ்வளவு விகலை இருக்கு? 14 விகலை தானே, பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன மேம் ஆன்சர் வருது? 3 வருஷம் 2 மாசம் 7 நாளுக்கு என்ன வருது? மியூட்ல இருக்கீங்க மேம். கரெக்டிங் சார், அதான் போட்டுருக்கீங்க. பாஸ்வேர்ட்ல அதான் போட்டுருக்கு. ரைட். சோ பாகைகளை எப்படி நமக்கு எவ்வளவு 5 நிமிஷம் கூட ஆகல, 3 நிமிஷத்துல போட்டோம் அந்த கணக்கு. எங்கேயும் போல இந்த ஒரு அட்டவணையை பயன்படுத்தணும். கூட சேர்ந்து நீங்களும் போட்டீங்களான்னு தெரியல. நீங்க போட்டா உங்களுக்கு புரியும். சார் ஆக்சுவலி சந்திரன் 289.05.14 விகலை அப்படி சொன்னாங்க இல்ல சார்? அதுல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கன்வர்ஷன் எடுத்தீங்க? அது ஒரு ராசின்றது 30 டிகிரி இல்லையா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மகரத்துல சந்திரன் இருக்காரு. அப்ப மகரத்துல 270 இருக்கு, தனுசு முடிஞ்சிடும். அதனால 208 கழிச்சிட்டோம் நம்ம. ஓகே சார். மகரத்துல 19 டிகிரி 5 கலை 14 விகலையில சந்திரன் நிக்கிறாரு. இந்த 19 60ஆல மல்டிப்ளை பண்ணி 1140 ஒரு 5 சேர்த்து 1145 நம்பர் வந்துருச்சு. அது கொண்டு வந்து அதான் எக்ஸ் 1400 மைனஸ் அந்த 1145 போட்டு 2.55 வந்துச்சு. 255 × 10/800. யாராவது சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சாரி சூரியன் நட்சத்திரத்திலயோ குரு நட்சத்திரத்திலயோ செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம் தான் சொல்லுங்க, அந்த கணக்குமே போட்டுடலாம். யாருக்காவது ஜாதகம் இருக்கா? டெய்லி சொல்றீங்களா? சந்திரன் சூரியன் சாரத்திலயோ செவ்வாய் சாரத்திலயோ குரு சாரத்திலயோ இருக்க மாதிரி ஜாதகம். நான் குரு நட்சத்திரம் சார், லைனுக்கு வாங்க, உள்ள வாங்க. என் சந்திரன் டிகிரி சார் சொல்லுங்க, போடலாம். இது செவ்வாய் சாரம், நான் செவ்வாய் சாரம் சார். நான் மிருகசீரிஷ நட்சத்திரம், நான் சித்திரை, நான் வீட்டம். எனக்கு இருக்கீங்களா? அன்னக்குடி மேடம் சொல்லுங்க சார். என்னோட சந்திரனோட இது 86.14.31 சார். மிருகசீரிடம்
ஓகே 80, அதாவது 30 + 30 60 போயிடுச்சுன்னா 86. ஆமாங்க சார். மேடம் 86 26 டிகிரி போயிடுது. குரு சொல்றீங்க, ஓகே, குரு நட்சத்திரம், ஓகே. 26.14.37, அதாவது மிதுன ராசியில ரிஷபத்துல ஒரு 30 60 போயிடுச்சுன்னா 86 60 கழிச்சீங்கன்னா 26 பாகை 14 கலை 37 விகலை வந்துருச்சு. 31 சார், 31. சரி, ஓகே. நடுவுல இருக்கு, அதனால சாஃப்ட்வேருக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். விகலையில போட்டாதான் கரெக்டா வரும். அதை இப்பயே சொல்லிடுறேன். சோ இப்ப 26 பாகைன்றது 26 × 60, 6 6 36, 12 3 15, 1560, 1560 கூட ஒரு 14 கலை சேர்த்தீங்கன்னா 1574 கலை, 1574. இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த சார்ட்டுக்கு போறோம். இது வந்து குருவுடைய சாரம் தெரிஞ்சிருச்சு. குருவுக்கு பாருங்க, 200/2000, 200 1574 மைனஸ் பண்ண முடியுமா? 200 - 1574 முடியாது. அதனால 2000 மைனஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. இது எடுத்துடலாம். வந்த நம்பரை சந்திரனுடைய பாகை கலையை மாத்தி ஒரு நம்பர் வந்துச்சு. ராஜகுமாரி மேடம் போட்டுக்கோங்க. 1574 கலைன்னு வந்துச்சு. இப்ப குருவுக்கு 200 எடுக்கணுமா 2000 எடுக்கணுமா? 200ல 1500 போகாது. 2000 - 1574 ரொம்ப யோசிக்க வேணாம். அவ்வளவுதான். நான் 10 எடுப்பனா 40 எடுப்பனா 3.30 சேர்ப்பனா தேவையில்லை. 200/2000 குரு கொடுத்துருக்கேன். 200ல மைனஸ் பண்ண முடியாது அந்த நம்பரை. அதனால 2000 மைனஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு. 2000 - 1574. 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 7 போச்சுன்னா 2, 9 5 போச்சுன்னா 4, 426 கலை பேலன்ஸ் இருக்கு. ஒரு 31 விகலை இருக்கு, அதை விட்டுருவோம். இதுக்கே கணக்கு போடுவோம். 4:26 minutes வந்துச்சு ஆன்சர். எக்ஸ் வந்து 426. குருவோட வருஷம் வந்து 16 வருஷம். 426 × 16 டிவைடட் பை 800 போடும். இப்ப நான் கால்குலேட்டருக்குள்ள போறேன். கால்குலேட்டர்ல போயிட்டு 426 × 16 6816 வகுத்தல் 800 8.52 வந்துச்சு. அப்ப 8 வருஷம். அதுல 8 மைனஸ் பண்ணிச்சுன்னா 0.52. அதே 12 மல்டிப்ளை பண்ணா 6.24, 6.24, 6 மாசம். 8 வருஷம் 6 மாசம். அதுலயும் 6 மைனஸ் பண்ணியாச்சுன்னா 0.24 × 30 மல்டிப்ளை பண்ணா 7.24. அப்பனா 8 வருஷம் 6 மாசம் 7 நாள் அப்படின்னு பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ் சாஃப்ட்வேர் என்ன வருது பாருங்க. 8 வருஷம் 6 மாசம் 10 நாள் வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தங்க போட்டு சொன்னீங்க இல்லையா, சாஃப்ட்வேர்ல தசா ரூபாய் கொடுத்துருக்கான். குருங்க சார், அண்ணா குடி மேடம், நீங்க தான் லைன் வந்தீங்க சார். சொல்லுங்க சார். சார் 8 வருஷம் 5 மாசம் 2 நாள் போட்டீங்கல்ல. 8 வருஷம் 6 மாசம் 7 நாள் நான் போட்டேன். இந்த கையில போட்டு கணக்கு. முன்னாடி 8.52 போட்டீங்கல்ல, இந்த 6 மாசத்துக்கு எப்படி எடுத்தீங்க? ஓகே, 8.52ல 8 வருஷம் ரவுண்ட் நம்பர் வந்துருச்சு. அந்த 8 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0.52 இருக்கா? 8.52ல 8 கழிச்சிருங்க. into 12. இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் 0.52, 8.52ல அது என்ன நம்பர் வருதோ முன்னாடி இருக்க முழு நம்பர் கழிச்சிருங்க. 0.52 வரும். 8 வருஷம் கிடைச்சிருச்சு. 0.52 12 மல்டிப்ளை பண்ணா மாசம் கிடைக்கும். எஸ்பி சார் புரிஞ்சா? 0.52 ஓகே சார், ஓகே சார். இல்ல லலிதா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவருக்கு வந்து அந்த 6.24 எப்படி வந்துச்சு அவர் புரியல. அதுக்கான விளக்கம். அப்புறம் 6.24 வந்துச்சு. அதுல 0.24 எடுத்துக்க போறோம். 6ன்றது மாசம், 6 மாசம் வந்துருச்சு. ஒரு 0.24ன்றது டேஸ்ல சொச்சம் இருக்கு. அப்ப 0.24ன்றது 30 நாள் மல்டிப்ளை பண்ணா 7.2, 7 நாள் சொச்சம்ன்றது நாளிகை. 8 வருஷம் 6 மாசம் 7 நாள். யாரோ ஜாதகம் சொன்னீங்க. இந்த சந்திரன் டிகிரிக்கு தசா இருப்பு கரெக்டா வந்திருக்கா? எவ்வளவு வந்திருக்கு சாஃப்ட்வேர் சொல்லுங்களேன். அந்த பேலன்ஸ் 0.24 வந்து நாளிகையா சொல்லிடணுமா சார்? அது தேவையில்லை, அதெல்லாம் வேணாம். நீங்க உங்க சாஃப்ட்வேர் நாளைக்கு வினாடிகள் கொடுக்க மாட்டோம். பட் வேணும்னா அந்த 0.2 வந்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 நாளிகை வரும். 12 நாளைக்கு 0 வினாடிகள் வரப்போகுது.
30 நாள் சேர்ந்தா ஒரு மாசம், 60 நாளைக்கு சேர்ந்தா ஒரு நாள். அதனாலதான் மல்டிபிளிகேஷன் 60ஆல 12 மாசம் சேர்ந்தா ஒரு வருஷம். வருஷத்துல சொச்சம் வந்ததை 12 நாள் மல்டிப்ளை பண்றோம், மாசத்துல சொச்சம் வந்ததை 30 நாள் மல்டிப்ளை பண்றோம். 30 நாள்ன்றது ஒரு மாதம். மீதி நாள்ல சொச்சம் வர்றதுன்றது 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். அப்ப அந்த சொச்சத்தை இங்க 7.2 0.2 into 60 போட்டீங்கன்னா 12 வரும். 12.0. இந்த சொச்சம் எதுவும் வரல, 0 வந்துருச்சு. 12 நாளிகை. அந்த சொச்சம் அதுல நாளிகை சொச்சம் வந்துச்சுன்னா அந்த சொச்சத்தை 60 நாள் மல்டிப்ளை பண்ணா வினாளிகை, அப்புறம் தர்பாரை, அது மாதிரி கணக்கு போகும். அவ்வளவு தேவை நமக்கு. சார் அவர்ஸா மாத்த முடியாதா சார்? புரியல சார். சார் அவர்ஸா மாத்த முடியாதா? அவர்ஸா அதான் சார் நாளிகை தானே, நாளிகை கணக்குல வருது. நாளிகை நீங்க அவர்ஸா ரன் பண்ணுவீங்க. 60ன்றா நாளிகை கணக்கு. அதை 2.5 times டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணி நேரம். 24 இல்ல சார், 24 டிவைட் பண்ணா மணி வந்துரும். மணி வந்துரும். ஓகே, மணி வந்துரும். நீங்க 24 hours மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 24 hours is 1 day. அது 24 hours 24 போட்டீங்கன்னா ஹவர்ஸ். அதுல மிச்சம் வரதை 60 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மினிட்ஸ். அப்படி பண்ணிக்கலாம். யாரும் ஜாதகம் கொடுத்தாங்க, கணக்கு சரியான சொல்லல. அன்னக்குடி மேடம் இருக்கீங்களா? டைம் ஆச்சு. எஸ் ஓகே மேடம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். சந்தேகம் இருக்குதா? வகுப்பு நிறைவு செய்துக்கலாமா? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருந்தது கிளாஸ், நல்லா இருந்தது. நல்லா, அதாவது எல்லாருக்குமே புரியக்கூடிய இதுல ஒரு தசை புத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா அருமையா சொல்லி கொடுத்தீங்க. சந்தோஷம். சப்ஜெக்ட் பாருங்க, அது பட்டாசா இருக்கும். அடுத்த வாரம் இந்த இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஜாதகத்தை டேட்டா பர்த்தோட அப்படியே ஃபுல்லா இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் அந்த சூட்சமம் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். இன்னொரு 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. அதையும் போடுறதுக்கு அது அடுத்ததுங்க, அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இதை முடிக்கலாம். முதல்ல சந்திரன் முடிப்போம் சார். லக்னம்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், பண்ணலாம். அதுக்கு எல்லாருக்கும் பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும், ராசிமான இருப்பு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கணக்கே போட முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ.